திருச்சிற்றம்பலம். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழ் பஞ்சு எனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர்வாழ் பதியும் உறச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொற்சரணம் சரணம் அடைகின்றாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்பப் பெருமானுடைய கருணையினாலும் இத்தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற திருமுறை ஓதுதல் என்கின்ற நிகழ்விலே இன்றைய தினம் திரு நெய்த்தானம் என்கின்ற முதலாம் திருமுறையிலே நட்டப்பாடை பணியில் அமைந்திருக்கின்ற திரு நெய்த்தானம் என்கின்ற தலத்தினுடைய விளக்கத்தை இயன்ற வகையிலே பார்ப்போம். பெருமக்களே, ஞானசம்பந்தப் பெருமான் தலங்கள் தோறும் சென்று பதியங்களை பாடி இறைவனுடைய திருவருளுக்கு இந்த உலகத்திலே இருப்பவர்கள் பாத்திரராகும் வகையிலே இறைவனால் இங்கே நமக்காக உயிர்கள் ஈரேற்றுவதற்காகவும் இன்று வழிபாட்டும் போது சொன்ன மாதிரி வேத நெறி தழைத்தோங்குவதற்காகவும் சைவத்துறை விளங்குவதற்காகவும் இந்த ரெண்டும் எதுக்கு நடக்கணும்ன்று வேத நெறி தழைத்தோங்கணும், மிகு சைவத்துறை விளங்கணும். அதெல்லாம் அக்னிணை. ஆனால் அதுக்கப்புறம் பூத பரம்பரை பொலியணும். பூத பரம்பரை என்கிறது உயிர்கள், உயிரினங்கள். இந்த ரெண்டு துறையை ஏன் வளரணுன்னாக்கா ரெண்டு துறைகளும் பொலிவேழியும். அதான் சொல்கிறோம், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. இந்த வேத நெறியும் சைவத்துறை என்பதெல்லாம் அக்னிணை ஆகிப்போச்சு. இந்த ரெண்டும் ஏன் சிறக்கணும் அப்படின்னா, பூத பரம்பரை பொலிய. அப்போ பூத பரம்பரை பொலிவு எய்த வேண்டும் என்பதற்காகத்தான் வேத நெறி தழைத்து ஓங்கச் செய்தார், மிகு சைவத்துறை விளங்குகின்றார். ஏனென்னா இதெல்லாம் பெருமான் நமக்கு கொடுத்து, வேதங்களையும் ஆகமங்களையும் யார் கொடுத்தாங்க? பெருமான். வேத நெறி என்பது வேதங்கள் சம்பந்தப்பட்டது, மிகு சைவத்துறை என்பது ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது. ஆக இவர்களெல்லாம் சிறப்பாக நமக்கு கொடுத்தது என்றால் பூத பரம்பரை பொலிய. ஆக இந்த பூத பரம்பரை பொலிவெய்வதற்காக புனிதவாய் மலர்ந்து அழுத பெருமான். அங்கே அழுத என்ற சொல் அவர் திருவாயிலே இருந்து வந்த அழுகை ஓசை அல்ல. திருமுறைகளை துவக்கி வைத்தார். திருமுறைகளிலே இருக்கிற பாடல்கள் அத்தனையும் இறைவனுடைய திருவருளை வேண்டி அழுகின்ற தன்மையிலேயே பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத. இதுதான் அந்த பாடலின் முக்கிய கருத்து. இது அடியனுடைய ஆய்வு. இது ஏன்னா இது ஓரளவுக்கு சரியாக கூட இருக்கலாம்னு நான் சிந்தித்தேன். இது நான் இரவு தான் எனக்கு சிந்தனை தோன்றுச்சு. இது மாதிரி இந்த துறைகள்லாம் எதுக்கு நம்ம விளங்க வச்சாங்கன்னா, அந்த துறைகளை விளங்க வச்சா தான் பூத பரம்பரை பொடி வைக்க வேண்டும். ஆனால் அடிப்படை காரணம் உயிர்கள் உய்தி பெறுவதற்காக. உயிர்கள் அனைத்தும் பெருமானுடைய திருவடியை சேருவதற்காக பெருமான் செய்த பல்வேறு காருண்யத்தின் காரணமாக நமக்கு செய்கிற செயல்பாடுகளே இது ஒன்று. அதுக்காக அவர் அழுதது என்பது பெருமானை நோக்கி முறையீடு செய்தது. குழந்தை அழுதுனாக்கா ஏதோ ஒரு காரணத்தினால தாயிடம் ஏதோ ஒரு வேண்டுகின்றது. அழுகிறது என்ற போது ஏதாவது ஒரு வேண்டுதலை அது வைக்கிறது, அதை உணர்ந்து செய்கிறார். அது மாதிரி பூத பரம்பரையோ புனிதவாய் மலர்ந்து அழுத. இதுதான் ரெண்டு பாட்டில் கருத்து தான் கொடுப்பார். அடுத்த ரெண்டு வரியில் அந்த புகழியை பற்றி சொல்லியிருக்கிறார். சீதவளர் வயற் புகழியை அதெல்லாம் வச்சு. அதனால் அந்த முறையிலே திருஞான சம்பந்தப் பெருமான் செய்தார் என்கின்ற இந்த அடிப்படை கருத்தை நம் மனதிலே வைத்து கொண்டு திருமுறைகளை படிக்கணும். நேற்று அதனால்தான் திருமுறைகளில் இருக்கின்ற உயிர்களுக்கு உறுதி சேர்க்கின்ற நேற்று மொத்தமே அந்த விலங்குகளையும் மிருகங்களையும் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் தண்டபாணி தேசியர் அந்த விலங்குகளையும் மிருகங்களையும் வைத்து பெருமான் எதை நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த பதிகத்தை சொன்னார் என்கிற செய்தியெல்லாம் உரையாசிரியர்கள் அதன் மிளிரச் செய்திருக்கிறாள் என்பதை நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் திரு நெய்த்தானம் என்கின்ற தலத்தை பற்றி சிந்திக்கலாம். இந்த பதிகத்தை நாம் வழக்கமாக பார்க்கிறோம்னா பெரிய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமான்
நேற்று மதுரையை நோக்கி பயணம் செய்கிற போது படித்தது கொடுங்குன்றம். இன்றைக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா பெரும்புலியூர் முதலிய தலங்களை எல்லாம் வணங்கி அதற்கு பெருமான் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் ஒரு பயணத்திலே அமைதியாக ஒரு இடத்துல மடத்திலே தங்கியிருக்கிறார். அடியார் பெருமக்களோடு அளவலாகிறார். அந்த நேரத்திலே ஏற்கனவே கையிலே எழுதப்பட்ட ஏட்டிலே இருக்கின்ற பதியங்களை எல்லாம் கேட்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க, பொருள் சொல்லுவாங்க, இதெல்லாம் தான் செஞ்சு நிற்பாங்க. அவருடைய பதியங்களையே எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க வீண் பேசி இல்லாத அவங்க பாட்டுக்கு செஞ்சுனே இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற போது ஒவ்வொரு முறையும் ஒரு தலத்திலே இருந்து ஒரு பயணத்தை தொடங்குகின்ற பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா பெருமான்கிட்ட போய் தரிசனம் பண்ணுவார். இதுக்கப்புறம் என்னை எங்கே போகணும்னு நீ சொல்கிறியோ அப்படின்னு சொல்லி திருவுளப்பாங்கின் வண்ணம் அவர் பயணம் இருக்கும். நீங்கள் பல இடங்களிலே ஒரு இடத்திலே இருந்து ஞானசம்பந்த பிள்ளையார் வேறு இடத்துக்கு புறப்படுகிறார் என்கின்ற பொழுது திருவருள் கூட்டிய வண்ணம் திருவுளப்பாங்கின் வண்ணம் என்று சொல்வார். அவருடைய உளப்பாங்கு இல்லை, இறைவனுடைய ஆலயத்திலே சென்று விடை பெற்று கொண்டு தான் வருகிறார். தான் சொல்கிறாருங்க, மேற்கு திசை தலங்களையும் வணங்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டு. இவர் யார்கிட்ட விடைபெறுவார்? மன்னரிடத்தே விடைபெற வேண்டியதில்லை. அவர் விடைபெற வேண்டியவர் ஒரே ஒரு ஆள், பெருமான் ஒருவர் தான். ஆகையினாலே விடை பெற்று, விடை பெற்றால் மட்டும் போடாது, எப்பொழுது அவரிடத்திலே விடை பெறுகிறார்களோ அந்த நேரத்திலே பெருமான் திருவுள்ள குறிப்பு கொடுப்பார். அவர் நீ இவ்வாறெல்லாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கொடுப்பார். அந்த திருவுள்ள குறிப்பின் வண்ணமாக சென்றார் என்று சேக்கிழார் பதிவு கொண்டிருக்கார். திரு நெய்த்தானத்தை அடைந்தார்கள். இப்போ அவர் எப்படி அடைகிறார் என்றது நமக்கு சேக்கிழாருடைய பாடல் பெரிய புராணத்திலே 2203வது பாடல், ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே 305வது பாடல். நேற்று இருந்த பாடல் பின்னால் போச்சு, இன்னைக்கு என்ன முன்னே வந்தது. இது முதல்ல பாண்டி நாடு கடைசியாக தான் போகிறார். அவர் பாண்டி நாடு போயிட்டு வந்த உடனே அவருடைய கதையை நேராக அங்கேருந்து வழியில் சில தலங்களை பார்த்துட்டு தொண்டை நாட்டுக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை அப்படியே கொஞ்சம் மாறிப்போகுது. ஆகையினால இவர் என்ன பண்ணுறாருன்னா 305வது பதிகத்திலே இப்போ போகிறார் பாருங்க. இவருக்கு மனசில் கூட அதிசை மேல் போவதற்கு கும்பிட்டு அங்கு குடதிசை மேல் போக வேண்டும் என்று மனசிலே சிந்தனை செய்து கொண்டு நேராக போய் பெருமானை கும்பிட்றார். கும்பிட்டு உடனே என்ன நடக்குதுன்னா அங்கு இறைவனிடத்திலே அருள் பெற்று பெருமானிடத்திலே திருவருள் பெறுகிறார். குறிப்பினோடும் அங்கே திருவுள்ள குறிப்பு, பெருமான் குறிப்பு கொடுக்கிறார். என்ன சொன்ன? குறிப்பினோடும், அந்த குறிப்பினால்தான் எந்த நெறியிலே நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பினோடும் படரும் நெறி மேல் அணைவார். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுவார். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நம்ம பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, எங்கே போனோம்னாலும் இப்போ பெருமான இடத்துல போய் ஒரு விபூதி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கூட்டில் இருக்கிற தெய்வத்தை வணங்கிட்டு போன்னுவாங்க. அந்த திருவருள் நம்ம கிளம்புற போது பூஜை ரூமில் போயிட்டு, பூஜை ரூமையோ இல்லைன்னா படத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படம் மாட்டி வச்சுக்கிற இடம் இல்லாத ஒரு குடும்பம் இருக்காது. ஆக அங்கே சென்று வழிபாடு செய்யலாம். சார் இந்த எல்லாம் நம்ம இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பயன்படுத்தினா என்னுடைய அனுபவத்தையே சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் 10 இடங்களிலே குடிபெயர்ந்துருக்கிறோம். குடிபெயர்கிற இடங்களெல்லாம் மிக சிறிய, நான் எதுக்கு என்னுடைய வரலாறுக்காக சொல்ல வரல, அந்த உறுதியாக இருக்கிற போது, ஒழுக்கமாக இருக்கிற போது கடவுள் எங்கே கொண்டாந்து விட்றான்றதுக்காக நான் சொல்லுவேன். என்னுடைய வரலாறையே சொல்லலாம், மற்ற வரலாறு சொன்னாக்கா ஒரு தவறாக போடும். எங்கள் வீட்டுக்காரமா கூட அந்த வரலாறு சரியாக தெரியாது. சில விஷயங்கள்லாம் சில நேரத்தில் சொல்ல முடியாது. இல்லை தட் இஸ் நாட், இதெல்லாம் சில செய்திகள்லாம் அதெல்லாம் எங்கே இதான் நான் திருவுள்ள கருத்து பிரகாரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்லணுன்றதுனால சொல்கிறேன். 10 இடங்களிலே இருக்கும். அப்போலாம் சில விஷயங்களை எங்கள் அப்பா சொல்லிக் கொடுப்பார். அப்போ சொல்கிற போது காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்ச்சினோடனே விபூதி விட்டுணும். அப்போ பூஜை ரூமா இதுவா எங்கேயா ஒரே இடத்துல 2 பசங்க 2 தங்கச்சிங்க 2 இதெல்லாம் இருந்து சங்கடமான ஒரு சூழல்லே இருந்தோம். எல்லாம் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தோம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திருவேகம்பத்துக்கு கூட்டணும். அது மட்டும் இருக்குது. நம்ம வறுமை இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது பெருமானுடைய ஆலயத்தில் போட அவன் தோட மச்சனா எல்லாம் அவன் தாண்டா நம்மளுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். காலையில் எழுந்த உடனே ஒரு கொள்கைகளாக வச்சுருந்து எழுந்த உடனே பல்லு வளைக்கிட்டு அந்த அந்த திருநீர் இட்டனா எட்டுன்னு தாண்டா வெளியில் போனோன்ற ஒரு போதே பல்லு வளர்க்கணும்னு வந்துருக்கு இல்லையா. இப்போ காலையில் எழுப்போம், திடீர்னு
சில இடங்களிலே நம்ம வந்து இப்போ தானே எல்லா வசதியெல்லாம் வீட்டுக்குள்ளே காம்பஸ்குள்ளே அடங்கி போகுது. ஆற்றுக்கு போய் வர வேண்டிய சூழல்லாம் இருந்தது. பிள்ளையார்பாளையத்துக்கு இருக்கிற போது நேராக மணி பஞ்சாவடிக்கு போய் வரணும் காலையில். இதெல்லாம் இருந்தால் கூட சொல்லுவார், எழுந்த உடனே ஒரே ஒரு விநாயகர் தோத்திரத்தை மனசாட சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சார் இதெல்லாம் எந்த சித்தாந்தத்தை சார் கொடுத்துருக்காங்க நமக்கு? இந்த அடிப்படை கொடுத்துனே இருந்த போது நமக்கு வசதி இல்லையா நினச்சிருந்து இந்த மாதிரி 10 இடங்களிலே கஷ்டப்பட்டு இருந்து இந்த அனுஷ்டானங்களை ஒழுங்காக செஞ்சுட்டு பல் வளைக்கணும், விபூதி பூசணும், வெளியில் போகிற போது சாமிகிட்ட எங்கே இருக்குதோ படத்துங்கிட்ட போய், அப்போல்லாம் படம் தான், வேறு ஒன்றும் வைக்க முடியாது, பூஜை அறை கிடையாது, படத்தில் வச்சுட்டு போய் கும்பிட்டு போனோம். இப்படியே சிறிதாக அந்த ஒழுகலாறுகளை வந்துக்கினே இருந்து கஷ்டப்பட்டே வந்தோம் சார். ஒரு சூழலிலே பெருமான் வந்து திடீர்னு ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 16க்கு 16 சொந்த வீடாக வாங்கணும். 16க்கு 16 தான் சொந்த வீடு. ஓடு போட்டது மூங்கில் போட்டு ஓடு போட்டாங்க. அப்போ தட் இஸ் 74 வாங்கணும். அது குரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருமன்றது அது தனியாக வரலாறு சொல்லணும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் எல்லாம் இருந்தோம். அந்த வந்த பிறகு சொந்த வீடு வாங்குற போது தான் நினச்சோம், இந்த வீடு எப்படியோ இருக்குது. அதுவும் சின்ன இடம் தான். இதுக்குள்ளேயே எல்லாரும் எங்கள் அப்பாவுக்கு நெசவுக்காக ஒரு தறியும் போனாங்க. நாங்கள் குடும்பம் பண்ணோம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் ஸ்ட்ரென்த்து, 2 தங்கச்சிங்க, நான், மதர் எல்லாம் இருந்து அப்படியே இருந்துச்சு சார். 2 வருஷம் இருந்தால் கூட ஒரு படம் வச்சுட்டு அங்கே வந்து டெய்லி இந்த ஒழுகலாறுகள் சரியாக இந்த அனுஷ்டானங்களை செஞ்சுட்டே வந்தோம். எங்கேயாவது ஒரு கோயில் இருக்குதா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஒரு வழக்கம். எங்கள் அப்பா பெரும்பாலும் வீட்டில் சில 2 நேரம் போய் மீதி நேரம் கோயிலில் தான் இருப்பார். யாராவது 2 பேர் கேட்டால் நான் சொல்லிட்டு இருப்பார். இப்படியே காலத்தை ஓட்டு வந்தது. இப்போ ஒழுகலாறு வந்தபடி திடீர்னு இந்த மனசை நினைக்க ஷார்ட் பீரியடில் நமக்கு இல்லையே பூஜை முடியாது. உடனே வந்து அந்த 16க்கு 16 இருக்கிற இடத்துலையே இருந்து குட்டு செட்டில் குதிரை ஓட்டுன்னு ஒரு தறியெல்லாம் போட்டு முடியாத எத்தனை பேரும் அங்கேயே தாங்கி திடீர்னு கொஞ்சம் ஏதோ ஒரு செல்வாக்கு வந்து உழைப்பினால் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பின்னால் ஒரு மதுளை போட்டோம். முதல் மட்டும் போட்டோம் 1 வருஷம் வருமானத்தை வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சின்னதாக ஒரு 10 அடிக்கு ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அந்த ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல கூட பூஜை அறைக்குன்னு ஒரு மாடத்தை வச்சு அங்கே எடுத்து போய், அப்போ நாங்கள் பூவாடன்னு ஒன்று கையில் வச்சுட்டு இருப்போம். அது பாட்டுக்கு சேர்த்து வச்சுருந்தோம். இன்னையும் அது எங்கள் வீட்டில் இருந்துருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குல ஒழுக்கம் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சு வந்தாங்க. இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேரை வாடகை வச்சுருக்கிறேன். 6 பேர் வாடகை வச்சுக்கிற இடத்துலையும் பூஜைக்குன்னு தனியாக சின்ன இடமா கட்டி கொடுத்தா கூட அதில் கபோர்டு வச்சு பூஜைக்குன்னு இது வச்சுங்க. பூஜை ரூமே கட்டி கொடுத்துருவோம் ஒரு இடத்துல. ஏன் தெரியுங்களா? அறை என்று இருந்தால் வீடு என்று இருந்தால் பூஜை இருக்கணும். இப்போ நான் இருக்கிற இடத்துல பூஜைக்குன்னு தனியாக இடம் இருந்து எவ்வளோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வருகிற பொழுது சார் நான் வந்து 15 வருஷமாக இந்த கஷ்டப்பட்டுட்டேன். 22 வயசு வரையும் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு 72 வயசாகுது. ஆனால் கடவுள் எனக்கு தனியாக பூஜை அறை வச்சுருக்காரு, புத்தகம் வைத்து இடம் வச்சுருக்கிறாரு, எல்லா விதமான வசதியும் கொடுத்து நல்ல ஒழுக்கமான நண்பர்களை கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய முன்னேற்றம் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. திருமுறை அறுப்பினர் அறக்கட்டளை வந்த பிறகு தான் என்னுடைய முன்னேற்றத்தையும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் சின்ன விஷயம். இதெல்லாம் சித்தாந்தம் திருமுறையில் தான் வருதுனாக்கா அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வந்தார் என்பது ஞானசம்பந்தர் காட்டார் பாருங்க. படரும் நெறி. இப்போ கூட கிளம்பி வரும்போது என்னென்னா போய் விபூதி நெச்சிருக்கு பெருமானே பத்திரமாயிட்டு. ஆனால் வயது ஆபாவதான் பயம் அதிகமாகுது. பயம் அதிகமாக தான் பக்தி அதிகமாகுது. எனக்கே வெக்கமாக இருக்கும், நம்ம இப்போ போய் இப்படி செஞ்சிடணும். ஆனாலும் காலையில் எழுந்த உடனே படுக்கிற போது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு அந்த பக்தி இதில் இருக்கிற மாதிரி நல்ல நண்பர்களை எனக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய விஷயம். என்கிட்ட பல பேர் பேசவே மாட்டாங்க. பல பேர் அவர்கிட்ட பேசினா எதனா கதை சொல்லிடுவோம் நான். ஆனால் எனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினேன். நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு. எங்கள் ஒரு அடியார் பெருமக்களை சேர்த்துனேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட பேட்டை வட்டாரத்தில் எனக்கு 35 பேர் அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த ஏப்பை சாப் பண்ணுற மாதிரி நண்பர்கள் எனக்கு கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படி பெருமாள் நம்மளை கொண்டு கூட்டு வர்றாரு. அந்த எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது சுய புராணமாக இருந்தாலும் இதெல்லாம் பெரியவங்க வகுத்த வகை. அந்த வகையிலே செய்து கொண்டு வருகிறார். படரும் நெறி மேல் அணைவார் பரமர் திரு நெய்த்தான பதியில் நன்னினார். ஆக இவருக்கு அடிப்படையிலே பெருமான் இருந்து இவரை இயக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம இவர் சொல்வார். டூர் போனால் முதல்ல டூர் கிளம்புற போதெல்லாம் நாங்கள் இருப்போம். மேடமுக்கு தெரியும், எந்த டூர் கிளம்புனாலும் முதல் எடுத்த உடனே டிரைவர் வண்டி எடுக்கிற போது பூஜை பண்ணிட்டு தான் எடுப்போம். முதல் பாடுற பாட்டு
வான நாடனே வழித்துணை மருந்தே. சார் நான் எனக்கு தெரிஞ்சு பல இடங்களிலே ஓதுவார் இருந்தால் பாட வைப்பாங்க, மேடம் தான் பாடுவாங்க, இன்னொரு தாம்பரம்மா வருவாங்க. எங்கள் டூருலாம் நாங்கள் திருமுறையிலேயே ஓதிட்டு இருக்கிறோம். திருமுறையிலேயே அனுபவமாக போச்சு. ஒரு முறை அவங்க அந்த அம்மா பக்கத்தில் நான் உட்காந்துட்டேன், இவங்க இந்த பக்கம், அவங்க ஜன்னல் பக்கம் வேணும்னு கேட்டாங்க. ஒரு 7 நாள் டூரோ 8 நாள் டூரோ ரொம்ப அருமையாக நாங்கள் வந்து பல விஷயங்களை அவங்ககிட்ட வந்து பேச முடியும். ஏன் தெரியுமா, அந்த பாட்டை நீங்கள் பாடி எடுத்துகிட்டு செருப்பு போடுற போது அந்த பாட்டை பாடி பாருங்கள். உடம்பு என்னெல்லாம் சிக்கல் இருக்கும், வழியில் என்ன இருக்கும், ஒன்றும் நிற்காது. சார் ஒரு முறை இதில் வரும்போது, தட் இஸ் நேபாளத்துலேருந்து வரோம். நேபாளத்துலேருந்து திரும்பி வரும்போது வழியில் வந்து நேபாளுக்கு வரோம். அந்த பக்கத்துலேருந்து நேபாளத்துக்கு உள்ளே வரும்போது வழியில் நேபாளத்தில் என்ன பண்ணால் ரோடை பேன் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல அதே அவங்க ஒன்றுமே பண்ணல சார். 5 மைலுக்கு நிற்குது வண்டி. கைலாஷ் யாத்திரை போய் வரும்போது தான். கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்து சைனா பார்டர்லாம் தாண்டி வந்துட்டு ரிட்டர்னில் இதுக்கு வந்துட்டு நேபாளத்துக்கிட்ட நெருங்குறோம். நேபாளத்தில் மணி 6 மணிக்கு நேபாளம் செல்லணும் நீங்கள் டார்ஜெட்டு. கைலாயம் போய்த்துட்டு வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக வந்துங்கிறோம். நேபாளத்தில் போய் நல்லா இருந்து பழைய அளவுலாம் இருந்து நல்லா சிறப்பாக இருக்கலாம்னு வந்துங்கிறோம். 6 மணிக்கெலாம் போயிடுவோம். நைட்டு ஒரு கெட் டுகெதர் வச்சு காலையில் வந்து அவங்களே ஆனர் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாருக்கும். கைலாயம் போயிட்டு வந்து அத்தனை பேருக்கும் இந்த டோல்னா பாஸ் 22,000 ஃபீட் டோல்னா பாஸை இவங்க வந்து வெற்றிகரமாக பயணம் முடித்தார்கள் என்று ஒரு சர்டிஃபிகேட் அந்த டிபார்ட்மெண்ட் இவனே கொடுத்தான். அதுக்காக எடிட் பண்ணோம் சார். கடைசியில் அங்கங்கே நிற்கிது சார், ஒன்றும் பண்ணலைங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எஸ்எஸ் கிட்ட ஒரு சில இது இருக்குது அவருக்கு. அது எப்படின்னா பெருமான் தான் அவர் கொடுப்பேன். அதான் சதாசிவத்தெல்லாம் சதாசிவமாக்கு வருன்னு நான் பேருக்கு. அவர் பேர் சதாசிவம், சதாசிவத்தெல்லாம் சதாசிவமாக்கணும். உண்மை அது ஒன்றும் இல்லை சார். ஒரு இடத்துல நிறுத்திடான் சார், எதுக்காக நிற்கிறான்னு தெரில, அவனுக்கே தெரில. டூரிஸ்டில் நேபாளுக்கு அந்த பக்கம் சைனா விட்டு தாருது 3 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டர் நிற்குது. எவ்வளோ நிற்குதுன்னே தெரியல. 2 வீலரில் வரேன்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே வந்து கேட்டு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவனுக்குள்ள ஃபோன் பேசி அவன் மொழியில் பேசி சொல்கிறான், சார் தீவிரவாதிங்க யாரோ 2 பேர் ஒரு மோட்டர் பைக்கை நடுவில் நிறுத்திட்டு நைட்டு நடுவில் நிறுத்திட்டு ரொம்ப பண்ணுறான் சார், எப்படியும் இட் வில் டேக் டைம் அப்படின்னாரு. ஒன்றும் பண்ணலைங்க. மேடம் வந்தாங்க, நீங்கள் வந்துருக்க மாட்டீங்க, அந்த அம்மா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதில் இல்லை, அவங்க வந்தாங்க இல்லையா, ரோட்டில் இறங்கி உட்காந்துக்கின்னு பதிங்கள்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டே கோளர் திருப்பதிக்கு தான் படித்தோம். அதுக்கப்புறம் உட்காந்துக்கின்னு இருட்டில் லைட்டடாக ஒன்று மனப்பாடமாக இருந்ததுலாம் சொல்லிக்கினே இருந்தோம் சார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிது. 10:30 மணி 11 மணிக்கு போய் சேர்ந்தோம். 6 மணி டார்கெட் வச்சது, 11 மணிக்கு சேர்ந்தோம். ஒரே எங்கே பாலங்க தான் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம் சார். நேபாளத்தில் இந்த மாதிரி இடுக்குன்னு வருகிற போது இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழ் பஞ்சு எனமாயின்னு இருக்குல்ல, பக்திக்கு இடம் கொடுக்குறாரு. இருந்தாலும் இது திருமுறையில் கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொஞ்சம் அதன பிரச்சனை தான் பண்ணிட்டேன்ட்டேன். ஆகையினால பெருமானுடைய திருவருளை பெற்று அவர் செல்லுகிறார். அங்கே போனார், பதியின போனார், அடையும் மனமுறை வணங்கி. சார் என்ன பாருங்கள் சேர்க்கிறார் வார்த்தை, பெருமானை வணங்கினார். எப்படி வணங்கினாராம், அடையும் மனமுறை வணங்கி. பெருமானுடைய திருவடியை அடைகின்ற தன்மையிலே எவ்வாறு ஒன்றி இருந்து நினைக்க வேண்டுமோ, அதான் அடையும் மனமுறை வணங்கி என்றால் ஒன்றி இருந்து நினைத்து வணங்கினாங்க. அதனால தான் அவங்க நமக்கு அங்கங்கே சொல்கிறாங்க, நம்ம எப்போவாது ஒன்றுவதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் பெருமான் என்ன பண்ணுவார், இது முயற்சி செய்த இது ஒரு முறை ஒன்றரை வச்சிருவார். அதுதான் திருமலையை படிச்சுட்டே இருந்தோம்னா அது கொடுப்பாரு. அடையும் மனமுறை வணங்கி அங்கே அருந்தமிழ் பாலைகள் பாடி, இந்த அருந்தமிழ் மாலைகள் பாடி என்பது ஒன்று தான் இன்றைய தினம் நம்ம பாட போகிற பாட்டு. ஞானசம்பந்தர் பாடியது. பாடி அங்கு நின்றும் புடைவளர் நென் கரும்பினோடு பூகம் மழை பாடி சென்றார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த பாட்டில் அந்த பதியத்தை நம்ம கொடுக்கல. பதியத்தை அவரும் பெரிய புராணத்துலேயே அந்த பதியத்துக்கு விளக்கம் கொடுக்கல. ஏன்னாக்கா இந்த பாடல் பாடினார்னு. இந்த பாடலுக்கு பெரிய புராணத்தை விளக்கம் கொடுத்தாக்கா தொடங்குகின்ற பதிகம்னு ஆரம்பிப்பார். அந்த தொடங்குகின்ற பதிகனாலுமே அந்த பதியத்தை வருவாங்க. பல தமிழ் மாலைகள் பாடினார் என்று கொடுத்து விட்டிருக்கிறார். பாடி சென்றார். இதுதான் அந்த இடத்துல அவர் பாடியது. அடுத்தது தலக்குறிப்பு. இந்த தலத்தை பற்றி செய்தி என்னென்னா, இத்தலம் திருவையாற்றுக்கு மேற்கே 1 மைல் தூரத்தில் இருக்கிறது. ரொம்ப தொலைவு இல்லை. திருவையாற்றுக்கு போனாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கலாம்.
திருவையாற்று சப்ததான தலங்கள் நல்லா தெரியும். 7 விதமான திருவையாற்றிலே பெருமான் வழிபாடு செய்கிற போது ஒரு நேரத்திலே அந்த தலங்களிலே இருந்து அங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து விழா எடுப்பாங்க. சப்ததான தலங்கள் என்று இருக்கிறது. அதிலே இது 7வது தலம். திருவையாற்றில் இருக்க சப்ததானம் வந்து கலைமகள், காமதேனு, கௌதம முனிவர் இவர்களெல்லாம் வழிபட்டது. இதில் ஞானசம்பந்தர் ஒரு பதிகம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பதிகங்கள் பாடின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்டது ஒன்று. ஆனால் இந்த தலத்தில் அப்பர் வந்து 5 பதிகம் பாடியிருக்கார். அப்பர் பெருமான் 5 பதிகம். அந்த பதிகம்லாம் எடுத்து பார்த்தா நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நான் மட்டும் குறிப்பு எழுதினேன். அப்பர் 5 பதிகங்கள் எதுனாக்கா திருவேரிசியில் ஒன்று பாடியிருக்கார், திருவிருத்தத்தில் ஒன்று பாடியிருக்கார், குறுந்தொகையில் ஒன்று பாடியிருக்கிறார், தாண்டகம் 2 தாண்டகம் பாடியிருக்கார். அது ரொம்ப இப்போது அந்த தலங்களில் பல தலங்களை ஒன்றா சேர்த்து வருது. அந்த தாண்டத்தில் பல தலங்களை ஒன்றா சேர்த்து வருகிறது. ஆக அந்த சுவாமி பேர் நெய்யாடி அப்பர். நெய்த்தானம் என்று வருவதற்கே சுவாமி பேர் நெய்யாடுகிறதுனால நெய்யாடி அப்பர். உமையம்மைய பேர் பாலாம்பிகை. இதை திருமுறையிலே இளமங்கை அம்மைன்னு குறிப்பார். பால அம்பிகை என்பதும் இளமங்கை அம்மை என்பது திருமுறையில் அந்த தொடர் வருகிறது. அதுக்கேற்ற மாதிரி என்று தேவாரம் குறிப்பிடுகிறது. தீர்த்தம் வந்து காவிரி தான். இது காவிரியினுடைய வடகரை தலமாக இருக்கிறதுனால கிழக்கு பார்த்த சந்நிதி. சந்நிதி வந்து கிழக்கு பார்த்து தான். கிழக்கு பார்த்த சந்நிதி தான் பெரும்பாலும் அமையும் தலங்களிலே. இப்போது இந்த இடத்துக்கு தில்லைத்தானம்னு பேர் வச்சுருக்காங்களாம். இந்த நெய்த்தானத்துக்கு தில்லைத்தானம் என்கின்ற பெயரிலே வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கு 51 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தானத்துக்கு 51 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இதோட தலத்தை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்தது ஏன்னா திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு உடனே நம்ம வேறு அது ஸ்பேஸே சொல்ல வேண்டியதில்லை. போகிறது திருவையாறுக்கு எல்லாருக்கும் போகிறது வழி தெரியும். அதனால் இந்த பதியத்திலே பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இறைவனது இடம் நெய்த்தானம். இறைவன் மகிழ்ச்சியோடு வீட்டிருக்கிற இடம் நெய்த்தானம். அந்த நெய்த்தானத்தை பெயர் சொல்லியே போற்றுங்கள். பெரும்பாலுமே திருமுறையில் எல்லாருமே சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பாக சிறப்பாக நம்ம சொல்கிறோமோ வழியா எந்த தலங்களுடைய பெயரை சொன்னாலும் பெருமான் திருவருள் புரிவார் என்பதை 3 பெருமக்களுமே தலங்களுடைய பதியங்களை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது போற்றுவோரை நோய் நலியாது. போற்றுவோரை நோய் நலியாது என்று சொல்லுகிற போது நம்மெல்லாம் திருமுறையில் சார்ந்தவர்களால நமக்கு இருக்கிற நோய் பிறவி ஆகிய நோய் நலியாது. இந்த பிறவிலேயே திருவருள் பேற்றுக்கு நாம் சென்று விடுவோம். அடுத்த பிறவி இல்லை தான். நமக்கெல்லாம் நோய்ன்றது உடல் நோய் இல்லை. திருமுறை பற்றவங்களாம் திருமுறையிலேயே சித்தாந்தத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் நோய் என்பது பிறவி நோய் என்பதை குறிப்பாக அந்த நோய் நலியாது. ஏன்னா அதில் வரும்போது ஒரு இடத்த சொல்கிறார் பாருங்க. இது படிக்கலாம். நீ அந்த ஒரு பாட்டு மட்டும் படிங்கம்மா. நீங்கள் உட்காந்தே படிங்க, உட்காந்தே படிங்க, உட்காந்தே படிங்க, படிங்கம்மா. என்னம்மா? இல்லை இல்லை, ஒவ்வொரு பாடலிலும் கடைசி வரியில நெய்த்தானத்திலே பெருமான் வீற்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள், பெருமான் உவந்து வீற்றிருக்கிற இடம் நெய்த்தானம் என்று சொல்லுங்கள். அப்படியே எல்லா பதிகங்களிலும் கடைசி எல்லாம் இந்த பதிகம் முழுவதுமே கடைசியாக தான் வரும். நெய்யாடிய பெருமானிடம் நெய்த்தானமே நீரே அப்படின்னு சொல்லி முடிப்பார். அடுத்தது அங்கே சொல்ல வரும்போது இந்த பெருமான் உமையம்மையோடு இருக்கிறார் என்கிற செய்தி நிறைய வரும். இந்த பதிகத்தில் பெரும்பாலும் ஒரு 4-5 பாட்டில் வரும். அதுக்கப்புறம் கடைசி வரி நெய்த்தானம் என்று சொல்லுங்கள், நெய்த்தானம் எனீரே. அதனால்தான் இதை முதலே சொன்னார், நெய்த்தானத்தை போற்றுங்கள், இறைவன் விரும்பி இருக்கிற இடம் நெய்த்தானம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நாவுக்கரசர் பதிகம் 5 பதிகம் பாடியிருக்கார் இல்லையா? ஞானசம்பந்தர் நிறைய பாடியிருப்பார், நமக்கு கிடைக்கல. அதனால் நெய்த்தானம் சொன்னால் 2 வரியில தான்
அந்த தலத்தினுடைய செய்தியெல்லாம் சொல்லிட்டு இங்கே உமையம்மையும் உடனாக இருக்கிறார். 3வது வரியில் பெருமான் எப்படிப்பட்ட பெருமான், அவர் என்ன சூடி இருக்கிறார் என்ற பெருமானுடைய தன்மையை சொல்லி அது கடைசி வரியில் அந்த பெருமானிடம் என்று சொல்லுங்கள்னார். வேற ஒன்றுமே இந்த பதிகளை இல்லை. பார்க்கலாம். மையாடிய கண்டன் மாலை மகள் பாகமதுடையான் கையாடிய கேடில் காரி உரிமூடிய ஒருவன். இப்போ பாருங்க, மையாடிய கண்டன் நல்லா தெரியும் நமக்கு. மை ஆடிய கண்டன் என்றால் பெருமானுடைய நீலகண்டத்தை குறிக்கிறது. மை ஆடிய கண்டன் என்றால் மை என்பது கருமையை குறிக்கும். இங்கே பெருமானுடைய இடத்துல அந்த கருமை வந்ததுக்கே காரணம் விடம். அதனால் விடம். ஆடுதல் என்றால் இருத்தல், ஆடுதல் என்றால் இருத்தல் என்று பொருள் இருக்கிறது. இன்னும் இதே பதியத்தில் பின்னால் வரும்போது ஆண் 5 ஆடிய என்றால் அது வந்து முழுக்கு செய்து கொள்ளுதல், அபிஷேகம் செய்து. அபிஷேகம் வட சொல்லுக்கு தான் முழுக்குன்னு நான் சொன்னேன். நல்லதான் அபிஷேகம், அப்போ தான் புரியும். அபிஷேகம்னா பட்டுன்னு புரியும், வேற ஒன்றும் இல்லை. ஆக மையாடிய கண்டன் என்பது விடம் பொருந்திய கருத்தை சொல்லுகிறார்கள். சரி, கையாடிய கரி. இந்த பாட்டில் சாதாரண விஷயம், கை ஆடிய கரி நேற்று சொன்னேன். கையுடைய விலங்குன்னு, கைமா என்றால் கையுடைய விலங்கு. இப்போ கை ஆடுகின்ற கரி, தும்பிக்கை சதா சர்வ காலம் ஆடிக்கொண்டிருக்கிற தன்மை உடையதாக இருக்கின்ற, ஆடுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற தும்பிக்கையை வைத்து கொண்டிருக்கின்ற கரி. இந்த இடத்துல கரி கையோடு கூடிய யானை. அந்த கரிக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உரி மூடிய ஒருவன் வந்துடுச்சு. அது நல்லா புரிஞ்சு போச்சு. யானை தோலை போர்த்து இருக்கிறான். அது எதுக்காக வந்தது சாமி கிட்ட? சாமியை ஒர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த முனிவர்கள் எல்லாம் இந்த தார்காவனத்து இருடிகள் செஞ்ச யாகத்திலே இருந்து வந்தது. பெருமானுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்ட ஒன்று. அதை பெருமான் என்ன பண்ணார்? உமையம்மை வருவினால் எல்லாம் அதை உரித்தார், போர்த்தி கொண்டார். அது என்ன பண்ணோம்? மோசமாக வந்த கரி சொல் பேசுகிறார். அசுரர்கள் சேரா அசுரன்னு சொன்னார். திருவிராந்துகளை சொல்கிற போது அவங்கள கெட்டவங்களாவே சொல்லி வருவார். ஆனால் இங்கே மட்டும் அதுனா அந்த கறி கேடில் கறி எப்படி வந்துடுச்சு? ஞானசம்பந்தர் சொல்கிறார் பாருங்க. இது மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். கையாடிய கேடில் கரி உரி மூடிய ஒருவன், கரி உரி மூடிய ஒருவன், அது எது போர்த்தி கொண்டான். இந்த கேடில் கரி என்று சொன்னால் பெருமானுடைய, நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்க, ஒவ்வொரு திருமுறையில் இதை தனியாக அந்த மேடம் கிட்ட கொடுத்தாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் யாரும் போட மாட்டாங்க புத்தகம், அந்த விஷயத்துக்கு தேவைப்படாது. ஒன்றும் இல்லை, இந்த கரி உரி போர்த்து கொண்ட செய்தி மட்டும் திருமுறைகளிலே எத்தனை இடத்திலே வருகிறதுன்னு சொன்னாக்கா, 1ஆம் திருமுறையிலே எங்கன்னா ஒரு 150 இடத்துல வரும். திருமுறையில் இருந்தாலும் ஒவ்வொரு பதிகத்திலையும் இந்த கரி உரி போர்த்தது முடிதான் வரும். அப்போ அந்த யானை இவரை கெடுக்கணும்னு வந்தது. ஆனால் இதை பற்றி திருமுறை ஆசிரியர்கள்லாம் திருப்பி 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 அந்த யானையை பேசிக்கிறாங்களே. பெருமானுடைய திருமுன்பு வந்த காரணத்தினாலே, அவருடைய திருக்கரங்கள் பட்டு அவர் தன்னுடைய உடலையே போர்த்தி கொண்ட காரணத்தினாலே அது கொடுமை செயலாக இருந்தது. அதனுடைய பாவம் எல்லாம் சாபலும் ஆகி போச்சு. அதனால தான் கேடில் கரி, இந்த கேடு இல்லாத கரி ஏன் என்று சொன்னார்கள் என்றால், உரித்து போர்த்ததால், இறைவனுடைய திருமேனியிலே அது போர்த்தப்பட்டு இருக்கின்றதுனால, அதுக்கு நிலைத்த புகழை கொண்டமையினாலே அதற்கு கேடில் கரின்னு. கேடு என்றால் அழியாதது, அழியாதுன்னா நிலைத்திருக்கக்கூடியது. கேடில் விழிச்சுனா நிலையான சொல். அப்படிப்பட்ட நிலையானது ஏன் என்றால் பெருமானுடைய பக்கத்தில் சேர்ந்துட்டாக அப்படித்தான் வேணும். ஆகையினால அந்த செய்தியை இங்கே சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த பாட்டில் இருக்கிற பெரிய முக்கியமான செய்தி. அப்படிப்பட்டவன் செய்யாடிய குவளை மலர் நயனத்தவளோடும். செய்யின்னா தெரியும், நேற்று சொன்னோம், நன் செய் புன் செய்ன்னு சொல்கிறோம். அப்போ நிலம் என்பது, செய் என்பது நிலை. அந்த நிலத்திலே விளையக்கூடியதாக இருக்கின்ற குவளை மலர் போன்ற நிலத்திலே விளையக்கூடியதான், நிலத்தினுடைய வாய்க்கால்களே விளையக்கூடியதான் குவளை மலர். குவளை மலர் அப்படியே குவளை கண் விழித்து நோக்கணும். குவளை கண்ணி அதான் பெருமானுக்கு அந்த குவளை மலர், குவளை மலர் போன்ற அழகிய கண்களை உடையவதாக இருக்கின்ற உமையோடு இருக்கின்றான்.
அப்படிப்பட்ட பெருமான் இங்கே நெய்யாடிய பெருமான் என்றால் இந்த நெய்யை விரும்பி நெய்த்தானம் என்பது இங்கே தலத்தின் பெயராக இருப்பது. அதனால் பெருமானுக்கு நெய்த்தானம் திருநாமம் நெய்யாடிய பெருமான் என்று. நெய் ஆடிய பெருமான் என்ற தலத்தினாலே இங்கே நெய்த்தானம் என்று தலத்தின் பெயரையும் சொல்லுங்கள் போதும். நெய்த்தானம் நெய்த்தானம் என்று தலத்தின் பெயரை சொல்லுங்கள் போதும் என்று நம்ம முதல் பாட்டிலே கொடுத்துருக்கிறாரு. மை என்பது விடம், ஆடுவது என்றால் விளங்கிய. இன்னொன்று, இந்த ஆடுதல் என்பதற்கு விளங்கிய என்பதும் ஒரு பொருள் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு அந்த பொருளே வரவில்லை. அதனால் நெய்யாடிய விளங்கிய. ஆடுதல் என்பதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, திரு மஞ்சனம் ஆடுதல். திருமஞ்சனம் என்ற சொல் இருக்குது பற்றியா, மஞ்சனம் கூட வர சொல்லுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? திருமஞ்சனம். ஆமாம், மஞ்சனம் ஆடுதல். செய் என்பது நீர்வளமிக்க வயலுக்கு செய். ஆகையினால அப்படிப்பட்டது அழிதலில்லாத தன்மையை இது பெற்றிருக்கிறேன்னு. இதில் என்ன இந்த பாட்டில் முக்கியம்னா, இறைவன் ஆன்மாக்களிடம் மிக நெருக்கமாக நட்புடன் விளங்குகிறான் என்பதுக்கு தான் அந்த நெய் என்னும் சொல் குறிக்கலாம். நெய் என்னும் சொல் என்ன பொருளை குறிக்கிறதுன்னு எழுதியிருக்காரு. தண்டபாணி தேசிக்கு தான் எழுதியிருக்காரு. ஈசன் ஆன்மாக்களிடம் மிக நெருக்கமாக நட்புடன் விளங்குதலை நெய் என்னும் சொல் குறித்தல் ஆகும். நெய் என்ற சொல்லுக்கு இப்போ பார்த்துக்கலாம். நம்ம நெய்யாடிய பெருமான் என்றால் உயிர்களுக்காக, உயிர்கள் மீது கொடுக்கிற நெய்யெல்லாம் விரும்பி ஆடி இருக்கிறான். உயிர்களோடு அவன் விரும்பி இருக்கிறான் என்கின்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பிறகு இன்னும் லாபம் கிடைங்க சார். இப்போ முதல்ல நம்ம என்ன சொன்னார், நெய்த்தானும் சொல்லுன்னு சொன்னார் முதல் பாட்டில். அப்படியே வரிசையாக வரார் பாருங்க. இந்த கட்டுரை எழுதுகிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். முதல்ல பெருமான் நெய்யாடி பெருமான் சொல்லுங்கன்னாரு. சொன்னால் நல்லது கிடைக்கும்பா அப்படின்னு சொன்னா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளவே அடுத்த பாட்டு வர்றாரு. பறையும் பழி வேணாம் இருட்டு போதும் நமக்கு. நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருக்கேன், டைம் இல்லை. பறையும் பழி பாவம் பாடு துயரம் பல தீரும் பிறையும் பூனல் அறவம் பாடு சடையம் பெருமான் ஊர் அறையும் பூனல் வருகாவிரி அலை சேர்வட கரை மேல் நிறையும் பூனை மடவார்பயில் நெய்த்தானமே நீரே. நல்லா பண்ண மூணாவது பாட்டில் அந்த ஊரினுடைய தன்மையை சொல்லுகிறார். செய்யாடிய கோளை மலர் நயனத்தவளோடும் என்று உமையம்மையை சொன்னவர் இன்றைய தினம் மூன்றாவது அடியிலே அறையும் புனல் வருகாவல் என்றால் ஓசையோடு, அறை என்றால் ஓசை, ஓசையோடு வருகின்ற நீரை உடையதாக இருக்கின்ற ஓடுகின்ற காவிரியினுடைய அலைகள் சேர்ந்திருக்கின்ற வடகரையிலே இருக்கின்ற பெருமான் இருக்கிறார். அவர் எங்க அந்த ஊரில் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா மடவாரை பற்றி சொல்கிறார். முதல்ல பக்கத்தில் இருக்கிற உம்மையம்மை பற்றி சொல்லிட்டாரு, கோழையின் கண்ணை உடையவளாக இருக்கிற பெண்ணுன்ட்டு. இப்போ என்ன அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா மடவார்கள், பெண்கள் நிறையும் புனையும் மடவார் பயிர். இதில் நிறையும் புனைன்னு தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அறையும் புனல் நன்றாக தெரியும். அப்புறம் நெய்த்தானம் என்று சொல்லுங்கண்ணா மடவா நிறையும் புனை மடவார். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் பாருங்க. நமக்கு இருக்கிற பழி பாவம் படு துயரம் எல்லாம் தீரும்ன்றார். இதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு? நெய்த்தானம் சொல்லுன்னு சொன்ன உடனே என்ன வேணும்னாக்கா பறையும் பழி அடுத்த பாட்டிலே எடுத்தார் பாருங்க. பாவம் தீரும். பறையும் என்றால் என்னன்னாக்கா பறையும் என்ற சொல்லுக்கு கழியும், நம்மை விட்டு நீங்கும், கழியும். அடுத்தது அறையும் என்று சொல்வது ரெண்டாவது பாட்டில். அறை என்பதுக்கு ஒலித்தல் என்று பேர். அறையும் புனல் என்றால் ஒலித்தலோடு ஓசையோடு வருகின்ற காவிரி நீர் என்று சொல்வார்கள். அடுத்தது ஒலிக்கும். இப்போ நமக்கு இருக்கின்ற பழி நீங்கும், பாவம் மற்றும் அதனால் உண்டான துன்பமும் தீரும். பழி பாவம், பழியினால் உண்டான பாவம், அந்த பாவத்தினால் நம்ம அனுபவிக்கின்ற துயரம், இவை பல துயரங்களாக இருந்தாலும் தீரும். ஒன்று மட்டும் தீருமா, ரெண்டு தீருமா சார், 50% போகுமா, 25% போகுமான துயரம் பல தீரும். நமக்கு பாவத்தினால நமக்கு வர்ற துயரங்கள் ஒன்று ரெண்டு இல்லை. ஆகையினால ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கொஞ்சம் நெஞ்சமாக இருந்து நம்ம பண்ண பாவம். அதனால் இது எல்லாம் பல பாவமும் தீரும். அங்கே பெருமானை, இந்த பெருமானை பற்றி ஒரு வரி கொடுக்குறார். பிறையும் அவர் தலையில் என்ன வச்சுக்கிறாரு? பிறை புனல் அரவம் 3 ஐட்டம் சொல்லிட்டார். எங்கே வச்சிருக்காருன்னா அதை மொத்தத்துமே சடையில் தான் வச்சுட்டார். சடை அலங்காரத்தை சொல்லிட்டாரு. அவர் தலையிலே பிறை இருக்கின்றது,
கங்கை இருக்கின்றது, பாம்பு இருக்கின்றது, அவற்றை வைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் இருக்கின்ற ஊரு நெய்த்தானம் என்று நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒரு தொடர் பாருங்க, நிறையும் புனை மலவார். இந்த நிறை என்பதற்கு என்ன? புனை மடவார் என்றார். வெறும் நிறை புனை மடவார்னு சொல்லலை. பெண்கள் புனைதல் என்றால் தங்களை ஒப்பனை செய்து கொள்ளுதல், புனைதல் தங்களை அணிந்து கொள்ளுதல் பெண்கள். இந்த இடத்துல ஞானசம்பந்தர் என்ன அருமை, நிறையும் புனை என்றால் பெண்களை பற்றி தான் சொல்றாரு, பொதுமையாக மக்கள் என்று சொல்லவில்லை. நிறை என்பது பெண்களுக்கு இருக்கிற அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற நிறைவான குணங்கள். பெண்களுக்கு இருக்கிற குணங்கள் மிக நிச்சயமாக பெண்கள் நிறைவு பெற்றார் என்றால் அந்த 4 குணங்களை உடையவராக இருக்க வேண்டும். அந்த 4 குணங்களையும் புனைந்து இருக்கிறார்கள். 4 குணங்களையும் புனைந்திருக்கிறார்கள் என்றால் அப்போ வேறு புனைதலும் இருக்கிறது. நல்ல ஆடை புனைந்திருக்கிறார்கள், அடிகளை புனைந்திருக்கிறார்கள், எல்லாம் இருந்தார்கள். நிறையும் என்பதனால அவர்கள் பெண்களுக்கு, கற்புடைய பெண்களுக்கு இருக்க வேண்டிய கற்பு நெறியாக இருக்கின்ற இது குடிச்சிருன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே நிறையும் என்கின்ற அந்த என்று கொடுத்ததுனால அதோடு சேர்ந்து எண்ணுமை என்பது உண்மை. நிறையும் என்றால் வேற புனைந்து இருக்கிறார்கள். அந்த புனைதல் என்றால் பெண்கள் அலங்கரித்து கொண்டு இருப்பதெல்லாம் புறக்கண்களுக்கு. ஆனால் இந்த நிறை அச்சமடம் நான் பாய்வு என்கிறவெல்லாம் அகவொழுக்கம், இவற்றை உடையவராக இருந்தார்கள் என்கிற ஒரு சின்ன ஒரு வரியில் 2 எழுத்துல எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்துட்டா பாருங்க. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற நெய்த்தானம் என்று சொல்லுங்கள். இப்போ 2வது பாட்டிலேயே இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். உலகில் இதெல்லாம் கிடைக்கும். சரி, அந்த பெருமான் எப்படி இருக்கிறாரு? அவருக்கு பாடுறதுக்கு ஆள் இருக்குப்பா, ஆடுறதுக்கு ஆள் இருக்குது. அவர் சாதாரணமான ஆள் இல்லை. பேயாயின பாட பெரு நடமாடிய பெருமான். பேய்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஆடுகின்ற சுடுகாட்டிலே இருந்து அவைகள் பாடுகின்ற பாடலுக்கு பெரு நடனம் ஆடுகிறார்கள் என்றால் கடைசி நேரத்திலே உலகனுடைய முழுமையாக உயிர்கள் அடைஞ்சுகின்ற நேரத்திலே ஆடுகின்ற நடனமாகிய பெருமான் பிரளய காலம் என்று சொல்லுவார்கள். பெரு நடனம் என்றால் இப்போ இங்கே நமக்கு திரையில் ஆடுங்கிறதுலாம் திருநடனம், 5 தொழில் நடனாங்க. சதாசர்வகாலம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஊழிக்காலம் எப்போது ஒரு நாடா, அதுக்கு பேர் பெருநடனம்ன்றார். பெருநடம் என்றால் மகா பிரளய காலத்து செய்யப்படுகின்ற நடனம். அப்போ பாடுவதற்கு யாருன்னா நிறைய பேய்கள் பாடிக்கொண்டு இருக்கும். அதுங்கெல்லாம் ஆட கொடுக்கும். எல்லாம் அந்த பிரளய காலத்தில் செய்வான். அடுத்தது அப்போ பேயாயின பாட. இப்போ பேய் ஆயினன்னு ஒரு சொல்கிறார் பார்த்தீங்களா? பிறக்கிற போதே பேய் இல்லை, அது பேயாக ஆகி விடுகிறது. இதெல்லாம் அங்கே இருக்கிற பேய்கள்லாம் சொல்ற காட்டிலே பேய் ஆயின என்றால் அப்போ ஏதோ ஒரு குறைபாட்டினாலே பேயாக இருக்கு. பேயா பிறக்க மாட்டாங்க யாரும், உயிர் தான் அதனுடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பேயாக மாறுறது என்பதே எங்கள் தொக்கு நிற்குது அந்த பொருள். பேயாயின அதுதான் பாடுதான். பாட பெரு நடமாடிய பெருமான். இப்போ உமையம்மை பாகத்தில் வச்சிருக்காரு இல்லையா, அந்த அம்மாவுக்கு கோளை மலர்னு சொன்னார். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை வர்ணிக்கிறாரு. வேயாயின தோழிக்கு ஒரு வேய் போன்ற மூங்கில் போன்ற, வேய்னா மூங்கில் போன்ற தோளினை உடையவளாக இருக்கின்ற, மூங்கில் இருக்கின்ற அந்த மூங்கில் வழவழப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதுபோல் மெல்லிய தோலை மெல்லிய தோளினை, தோலை இல்லை மெல்லிய தோளினை உடையவளாக இருக்கின்ற உமையம்மையை தன்னுடைய பாகத்திலே மிக உடையான்னு சொல்றார் பாருங்க. அந்த உமையம்மையை விருப்பத்தோடு வச்சுருக்காராங்க. வேயாயின தோழி ஒரு பாகம், அந்த அம்மையாருக்கு ஒரு பாகத்தை கொடுத்து மிக உடையார்.
பாகத்தை கொடுத்த உடனே பாகம் என்ன கேட்டியா, பிச்சு கொடுன்னு கேட்டியா, இந்த எடுத்துன்னு போகல. எதை கொடுத்தாரு? பக்கத்திலே இருக்கிற மாதிரி கொடுத்தாரு. பெட்டர் ஆஃப் தான் டக்குன்னு புரியும் இங்கிலீஷில். உமையா, அதாவது மிக உடையான் என்றால் மிகவும் அந்த அம்மையாரை விரும்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அது மட்டும் இல்லை, பக்கத்தில் தோழியை வச்சுட்டு இருக்கிறான். அந்த பெருமானை வணங்குதுன்னு பாவம் தீரும் அதெல்லாம் தீரும்னீங்களே, அவர் ஆறுறது சொன்னீங்க, அதில் போய் பாவம் தீந்துருன்றதுக்கு என்ன தொடர்பு இல்லையே. பக்கத்தில் ஒரு பெண்ணை வச்சுங்கிறாருன்றீங்க, பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்குறவன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இருக்கட்டியா. அந்த ஆளுடைய திறமை என்ன வேணும்னு சொல்கிறாருப்பாங்க. தாயாகிய உலகங்களை நிலை பேறு செய்தலைவன். உலகங்களை என்றால் உலகத்திலே இருக்க உயிர்களை எல்லாம் நிலை பெறுமாறு தாய் போன்று கருணையோடு காக்கின்ற பெருமான்றார். அப்போதான் அதனால்தான் அவனை போய் வணங்கினாங்க, பாவம் தீருன்னார். அப்படிப்பட்ட பெருமானை நீங்கள் நெய்த்தானம் என்று பெயரை சொல்லி வழிபாடு செய்யுங்கள்ன்றார். இங்கே நே என்ற சொல்லுக்கு அன்பு என்கின்ற பொருள். நேயம் என்ற நே என்று அன்பு. பெருமானுக்கு நெய் ஆடுதல் என்றால் அன்பையே அபிஷேகமாக கொள்ளுதல். இப்போ நெய் ஆடுதல் சொல்கிறோம் இல்லையா, நெய்யை அபிஷேகம் செய்கிறது ஒன்று இருக்குல்ல. இந்த நேயாடிய பெருமான் என்பதற்கு நே என்றால் அன்பு, நேயம், அன்பை உடையவராக இருக்கின்ற பெருமான் என்கிற ஒரு அருமையான தளத்தை கொடுத்துருக்காரு. உமாதேவியை பாகத்தை உடையவன் சொன்னார். அப்படிப்பட்ட பெருமானை வணங்குங்கள். அடுத்தது சுடு நீர் தானே. சுடு நீரணி அண்ணல் சூடர் சூலம் அனல் ஏந்தி நடுநள் ஈறு நடமாடிய நம்பன் ஊரை இடமாம் கடுவானில அறவாடுமிழ் கடல் நஞ்சமதுண்டான் நெடுவாளைகள் குதிகொள் உயர் நெய்த்தானமே நீரே. இந்த நெய்த்தானத்துக்கு இங்கே கடைசி வரியில நெடு வாழைகள் குதிகொள் என்றால் வாழை மீன்கள் மகிழ்ச்சியாக குதித்து விளையாடுகின்ற நீர் வளத்தை உடையதாக இருக்கின்ற நெய்த்தானம் சொன்னார். நெய்த்தானத்துக்கு அடுத்தது பெருமான் ரொம்ப கவலைப்படாத விஷத்தை சாப்பிட்டாங்க. என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க. கடுவான் இள அரவு ஆடு உமிழ் கடல் நஞ்சம் அது உண்டான். இந்த கடுவான் இலை என்றால் ஆடு உமிழ் என்றார். இந்த நஞ்சம் எப்பொழுது உமிழும் என்றால் அந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் தெரியும். அதை இங்கே பிடிச்சிட்டாங்கன்னா அது நஞ்சை உமிழ்வதற்கு முன்ன படம் எடுத்து ஆடினால்தான் நஞ்சம் வெளியில் வருமா. ஆடு உமிழ், ஆடுபதினால் உமிழ்கின்ற என்பது ஆடு உமிழ்னர். அரவு கடு வாழ் இள அரவு ஆடு உமிழ் கடல் நஞ்சம் என்றார். ஆடுனா எந்த நான்னாக்கா இங்கே வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக கட்டி திருப்பார்கடலிலே மலையை அவங்க கடைகின்ற பொழுது, பார்க்கடலை கடைகின்ற பொழுது அந்த பாம்பினுடைய நஞ்சம் வந்தது பாருங்களா. ஆடுகின்ற தன்மையினாலே வெளிவரக்கூடிய கடலிலே இருந்த கடலை அவங்க கடைகின்ற போது ஏற்பட்ட நஞ்சினை உண்டவன் அப்படியே அந்த அந்த அதாவது திருப்பார்கடலில் கடைந்த செய்தியை இங்கே சொல்லியிருக்கார். ஆனால் கடுவான் இள அறவாடு என்றால் இங்கே அங்கே அந்த வாசுகி என்கின்ற பாம்பினிலிருந்து வந்ததாக இருக்கின்ற கடலிலே இருந்து வந்தது. கடலை கடைகின்ற போது வந்த நஞ்சம். கடலே கடல் நஞ்சு கொடுத்ததுன்னு கூட சில இடங்களில் பேசியிருக்காங்க. இந்த கடல் பெருமானை எல்லாம் கொடுத்தாரு, பெருமானுக்கு கடல் நஞ்சு கொடுத்தது, அதனால கடலை நாங்கள் விரும்ப மாட்டோன்ற மாதிரி ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு புராணங்களில் வந்துருக்கு. ஆறு கலக்கலை. சரி, அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பெருமானுக்கு நீ நஞ்சை கொடுத்தன்றதுனால அதனால் இங்கே கடல் நஞ்சம் அது உண்டான்னு இங்கே போட்டிருக்காரு. ஆனால் கடலை கடைகின்ற போது வாசிகனுடைய இடத்துல தான் அந்த நஞ்சு வந்ததுன்றதை ஞானசம்பந்தர் குறிப்பாக சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமான் இங்கே விஷத்தையும் ஆழகால விஷம் கடல் உள்ளேருந்து வந்தது. அப்போ கடல் உள்ளே இருந்து ரெண்டு நஞ்சு, அந்த நஞ்சம் வந்துடுது, இந்த நஞ்சம் வந்துடுது. இங்கே இதையும் சொல்கிறாரு, கடல் நஞ்சும் வச்சுக்கிறார். அப்போ ரெண்டுத்தையுமே வச்சுக்கிறாங்க. கடல் நஞ்சத்தையும் சொல்லிட்டாரு. கடலில் கடைகிற போது வாசிகனுடைய இடத்துல இங்கே என்ன அரவு ஆடு உமிழ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆடுகின்ற இந்த ஒரு குறிப்பு என்னன்னா, ஆடுகின்ற பொழுது தான் பாம்பு. அதனால்தான் கையை தைரியமாக பிடிக்கிறான். அப்போ ஒன்றும் விஷம் வராதுன்ட்டு.
எப்பொழுது அது ஆடி அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது தான் நஞ்சம் வெளியில் வரும்ன்றது ஒரு உயிரினங்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அடுத்த நாளுக்கு இந்த சுடுநீர் அணிந்தான்ற போது நம்ம சாதாரணமாக வயல் அதெல்லாம் பேசிப்போம். சுடுநீர் என்றால் திருநீருக்கு சுடுநீருன்னு பேர். சுட்டதினால் வருகின்ற நீர் சுடுநீர். அது சொல்ல சுடுநீர் என்றால் சுட்ட நீராகிய விபூதியை. அடுத்தது அவன் ஆடுகின்ற இடம் சூலம் அனல் ஏந்தி ஆடுகின்ற பொழுது கையிலே சூலத்தை ஏந்தி இருப்பான், ஒரு கையிலே அனலை ஏந்தி இருப்பான். எப்படா ஆடுறாருன்னா நடு நள்ளிருள். இது போன பாட்டிலே வந்த செய்தியே தான் இருக்கிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனேன்னு. இந்த நடனம் வரும்போது இன்னைக்கு நீ 12:30 மணி 12 இருக்கும் 12 திருமுறைகளை வச்சு விருது நம்ம தருமபுரம் சாய்நாதன் அந்த ஒரு பாட்டை கேட்டுனே இருக்கலான்னு பாட்டேன். அவர் அதை கேட்குற போது ராமேஸ்வரத்தை பாடினார். ராமேஸ்வரம் பாடுற போது எல்லா பாட்டிலையும் உமை பாட பயின்று ஆடுகிறான். நீங்கள் அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தேன். நான் மறுபடியும் அதை எடுத்துன்னு வந்துடலான்னு அந்த பதிகத்தை தேடி பார்த்தேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல. திருவாவடுதுறையாதின புத்தகத்தை எடுத்து பார்த்தாக்கா அதில் தலை பேரே முன்னே போடவே இல்லை. அட்டவணையும் போடல, ஒன்றும் போடல, கண்டுபிடிக்க முடியல என்னால். அதை ஞானசம்பந்தருடைய 300க்கு மேலே மொத்தமே 366 பதிகம் தான் இருக்குது. 336 பதிகங்களா மொத்தம் முதல் திருமணியில். அதில் 330க்கு மேலே 332 முடியாதுன்னு சொன்னான். அந்த பதிகத்தில் பார்க்கும்போது உமையம்மை பாட ஆடுகிறார் பயின்று ஆடுகிறார் கற்று ஆடுகிறார்ன்ற மாதிரி போட்டு விழுந்துருக்குது. நீங்கள் வாய்ப்பை இப்போ பாருங்கள். இப்போ பார்க்க வேணா அதான் முழுமையாக வருது. அதான் 300 உமை பாட ஆடுகிறார் பயின்று ஆடுகிறார்னு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த பாட்டு தூக்கத்தில் கேட்டிருந்தது. இன்னைக்கு கேட்ட செய்தி அது அவ்வளோ அருமையாக அந்த உமை பாட ஆடுகிறார் என்பது செய்தியை ராமேஸ்வரத்தில் பாடுற போது பாடிட்டு ராமேஸ்வரத்தை பதிகம் நல்லா தெரியும் எனக்கு. அவர் அது பிச்சு பாடுறார். அவ்வளோ அருமையாக அவர் தர்ம சாதனை கொடுக்குற போது அந்த செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது சுடு என்பது நீருக்கு அடைமொழியாக வந்தது. நள்ளிருக்கு ஒன்று கொடுத்த நள்ளிரவுக்குன்னா அடைமொழி கொடுத்தார். நடு என்பது இந்த சில அடைமொழி கொடுத்து சொல்கிறார். நள்ளிரு என்பது நல்லுரில் என்றால் மிட் நைட்டு பேயும் உறங்கும் காலம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நள்ளிரல்னா நள்ளிருள் என்றால் இருட்டு. அதில் நள்ளிரல் என்றால் நடு ராத்திரியில். அது எப்படின்னாக்கா உலகம் அழிகின்ற பொழுது போன பாட்டிலே வந்ததாக இருக்கின்ற பெருநடம் சொன்னோம் இல்லையா. அந்த நடத்துக்கு தான் இங்கே நள்ளிருள் ஆடிய நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே மாணிக்கவாசகர் அழகாக சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பெருமான் இந்த கெடு வாழைகள் குதிகொள்ள என்பது நீர்வளத்தை குறிக்கிறது. வாழைகள் பயிர் குறிக்கிற இடம். அடுத்தது நுகராரமோடு ஏலம் மணி செம்பொன் நூரை உந்தே பகராவரு புனல் காவிரி பரவி பணிந்தேத்தும் நிகரால் மணல் இடுதன்கரை நிகழ்வாய நெய்த்தானம் நகரான் அடியேத்த நமை நடலை அடையாவே. நடலை என்றால் துன்பம். முதலியே சொல்கிற போது துயரத்தில் நீங்குவார்கள் சொன்னார்கள். நடலை என்பது துன்பம். துன்பத்திலே பெரிய துன்பம் பிறவி. அதனால் நகரான் அடி என்றால் இந்த நெய்த்தான நகரத்திலே வீட்டிருக்கின்ற பெருமானாகிய பெருமானுடைய திருவடியை ஏற்றினால் நம்மை நடலை அடையாது. பெருமானுடைய பெயரை சொல்லுன்னு பக்குவமாக சொன்னார். எப்பவுமே நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, 5 எழுத்தை சொல்லுன்னுவாங்க, நமச்சிவாயன்னு சொல்லுன்னுவாங்க. சின்ன குழந்தைங்க அவ்வளோதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நமச்சிவாயம் சொன்னால் அப்புறம் ஒரு நாள் கேட்க ஏன் நான் நமச்சிவாயம் சொல்லணும், அதுக்கப்புறம் விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் அது நான் நமசிவாயன்னு சொல்லணும், வேறு பேரில் நிறைய போட்டோலாம் அந்த பேர் இந்த பேருங்க அப்போ தான் சொல்லுவோம். நமசிவாயம் என்பது 5 எழுத்து பற்றி சொல்லி விளக்கம் சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு நெய்த்தானம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த பெருமானுடைய திருவருளை எவ்வளோ எப்படிலாம் செய்கிறார் என்பதை சொல்லி அதனால் அவர் எல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணுறாரு. எப்படி பண்ணணுமா, நகரான் அடி. இப்போ நகரான் அடி சொல்லு பேர் சொல்லுன்னார் இல்லையா. இப்போ அங்கே போய் நின்று நெய்த்தானத்திலே புகழ் ஏத்து பெருமானுடைய திருப்புகழை நீங்கள், திருப்புகழ் என்றால் பெருமானுடைய செயல்பாடுகளை உயிரினங்களுக்காக அவர் செய்த செயல்பாடுகளை எல்லாம் போற்றுங்கள். அதுதான் திருமுறைகள்.
போற்றுவதற்கு நமக்கு அருமையாக திருமுறைகள் தான். அவர் இப்போ இது எல்லா பாட்டிலையும் பெருமான் செய்த செய்கள்லாம் சொல்லியிருக்காருனால ஏத்த இப்போ வெறும் பேர் மட்டும் சொன்னவர் இப்போ அங்கே போய் பெருமானை உள்ளத்தோடு வணங்குங்கள் என்று சொல்கிறார். இன்னும் போக போக கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவார். ஏத்த நமக்கு என்ன கிடைக்கணும்னாக்கா நடலை அடையாது என்றால் துன்பம் எதுவும் சேராது. அங்கே அப்புறம் பாருங்கள், நுகர் ஆரமொடு ஏலம் மணி செம்பொன் நுரை உந்தி. காவிரி ஆறு வருகிறது, என்னையெல்லாம் கொண்டு வருகிறதுனா நுகர் ஆரம் என்றால் விருப்பமான வாசனையை உடையதாக இருக்கின்ற சந்தனம். ஆரம் என்றால் அகில் சொல்லுவாங்க. அகிலும் ஆரம் என்றால் ஆரம் என்பது சந்தனத்தை குறிக்கிறது. நுகர வாரம் என்றால் அனைவரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விரும்பக்கூடியதாக இருக்கின்ற மனத்தை தரக்கூடியதாக. நுகர் என்றால் நுகரத்தக்க பொருளாக இருக்கின்ற சந்தனம். அடுத்தது ஏலம் மணி செம்பொன் நுரை உந்தி. இவையெல்லாம் நமக்கு இதுக்கெல்லாம் பொருள் தெரியும். இவையெல்லாம் எங்கேருந்து வருது? ஆற்றிலே இருந்து அடித்து கொண்டு வரப்படுகிற செய்திகள். அவர் எல்லா மனங்களையும் கூட்டி வருகிறது தான் பகரா வரு புனல் காவிரி என்று. இந்த பகரா என்பதற்கு விலை கூறி வருகிறது. பகர்தல், இது எத்துங்க, இதெல்லாம் வருது பார், எத்துங்க சாதனம் வருது, மணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அந்த ஓசை கொடுத்துன்னு வருது இல்லையா, அது விலை சொல்லிக்கின்னு வர்ற மாதிரி இருக்குதான். எவ்வளோ ஞான சம்பந்தம். பகரா வருகின்ற பகர்தல், விலை பகர்தல், விலை சொல்லுதல். என்ன பகருதல் என்றால் சொல்லுதல். பகராவரும் விலை கூறி வருகின்ற. அடுத்தது இந்த கடைசியில் நிகரால் மனம் என்று சொல்ற பத்தியா. நிகரால் மணல் என்றால் ஒரு விதமான மணல். இந்த மணலிலே என்ன மணலிலே பல தன்மைகள் இருக்கிறோம். இந்த பொருள்லாம் மட்டும் அந்த மணலில் ஆற்றில் இருக்கிற மணலையோ ஏரியில் மணலையோ இந்த இவங்கள்லாம் இருக்காங்க, இப்போ பேர்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம புரியறதுக்காக சொல்கிறேன். வில்லிங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மணலை எடுத்து அதை எடுத்து அதில் ஏதோ அவங்களுக்கு உலோகம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க இல்லையா. இந்த மணலிலே எவ்வளோ செய்தி இருக்குது. இப்போ போய் ஒன்றுமே தேவையில்லை, சாதாரண ஆற்று மணலே இன்னைக்கு கோல்டு தான்யா, அந்த நிலைமை வந்து போச்சு. ஆனால் மணலிலே பல விஷயங்கள் இந்த மாதிரி பல பொருள்களை அடித்து வருகின்ற காரணத்தினாலே நிகரால் மணல் என்றால் பெருமை மிக்கதாக இருக்கின்ற, அனைவரும் விருகுகின்ற, பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கின்ற மணலை கரைகளிலே பொழித்து விடுகின்றது. அப்படிப்பட்ட கரையிலே நிகழ்கின்றாக இருக்கின்ற நெய்த்தானம். இந்த நெய்த்தானம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல இவ்வளோ சொல்லி அங்கே இருக்கிற பெருமானை அவனுடைய திருவடியை ஏத்துங்கள் என்றால் அவனுடைய புகழை நீங்கள் பாடுங்கள், போற்றுங்கள், பெருமானை போற்றி சொல்லுங்கள் என்கின்ற சொல்லி. அடுத்தது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி டெவலப் பண்ணினே வராரு. நான் சொன்னேன்னா சாதாரணமாக ஆள் இல்லைப்பா, ஆடுற ஆள், ராத்திரி ஆள், பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆளுன்னு ஒரு வரியாக சொல்லிட்டே வந்து இந்த பாட்டில் விடையார் கோடி உடையோ வானல் வீந்தார் வெள்ளை எலும்பும் உடையார் நறு மாலையை சாடை உடையார் அவர் மேய. இப்போ பாருங்க, விடையார் கொடி உடைய. என்னன்னா நம்ம சொல்லு விடை ஆர் கொடி உடைய என்றால் விடையை, அவர்கிட்ட விடை இருக்குதுப்பா, அதையே வாகனமாக வச்சுருக்காரு. ஆனால் விடை மேலே பறந்து கொண்டு, ஆர்த்தல் என்றால் அங்கே பறந்து கொண்டு இருக்கின்ற, விளங்கி கொண்டு இருக்கின்ற, விளங்குதல். ஆறுதல் என்றால் விளங்குதல். விடை விளங்குகின்ற கொடி, ஆறுதல் என்றால் விளங்குதல். விடை விளங்குகின்ற கொடிய உடையவர் அவர். அனல் என்பதுதான் இடைக்குறை விகாரமாக அண்ணல் என்பது அனல் என்று எதுகை நோக்கி வந்தது. அனல் வீந்தார் வெள்ளை எலும்பு. அதுக்கு அடுத்தது உயிர் இறந்தவர்களாக இருக்கின்ற அவருடைய வெண்தலை மாலையை சொல்ற வெள் எலும்பும் உடையார் நறுமாலை சடை உடையார். ஆனால் வீந்தார் எலும்பு அங்கே கழுத்தில் போட்டிருக்காரு, ஆனால் சடையில் வாசனை பொருந்ததாக இருக்கின்ற மாலையை உடையவராக இருப்பவர். அவர் அங்கே இருந்துகிறார். அவர் பெருமானுக்கு மேக்கப்பு கொஞ்சம் சொல்லிட்டார். அவர் கொடியை சொல்லிட்டாரு, அவர் போட்டுக்கின்ற அணிகலங்களை கழுத்தில் நான் போட்டுக்கிறான்னு சொல்லிட்டாரு, தலையில் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்த பாட்டை மீதி நிறைய சொல்ல போகிறாரு. உடையார் அவர் விரும்பி இருக்கின்றதாக இருக்கிற, மேவுதல் என்றால் விரும்பி இருத்தல்னு பேர், மேய என்றால் விரும்பி இருத்தல். புடையே புனல் பாயும் வடையில் என்றால் வயல்களில் முழுமையாக நீர்கள் பொழிந்து கொண்டு இருக்கின்ற அந்த பொழில்கள் என்றால் நீர் வளப்பம் உடையதாக இருக்கின்ற சோலைகள். பொழில் என்றால் சோலைகளும் சேர்ந்து இருக்கிறது, வயல்களும் இருக்கின்றது. போன வீட்டில் வயலுடைய தன்மையை சொன்னார், வாழைகள் பாய்கிற வயல் சொன்னார். இப்போ அந்த சோலைகளை பற்றி சொல்லிட்டாரு. அந்த ஊரிலே நெய்த்தானம் என்று சொல்லுவார்கள். அடையாதவர் என்றும்
எனும் அமர் உலகம் அடையாரேனர். இந்த நெகட்டிவ் அப்ரோச் இது. பாசிட்டிவ் அப்ரோச் ஒன்று, நெகட்டிவ் அப்ரோச். எங்கள் அம்மா திட்டுவாங்க, டேய் பள்ளிக்கூடம் போகலைன்னா அவ்வளோதான், உருப்பட மாட்டேன், இப்படி போடுவோம் அப்படி போடும் சொல்லினே இருப்பாங்க. எங்கள் அப்பா திட்டுவார், ஏன் இந்த மாதிரி சொல்கிற, பள்ளிக்கூடம் போனால் நல்லா இருப்பேன்னு சொல்லேன், அதே தானே அர்த்தம், ஏன் இந்த மாதிரி கெட்ட பாட்டில் திட்டுறேன்னாக்கா, இது இப்போ சாமி நாவுக்கரசர் எத்தனை பாட்டு சொன்னார், 5 பாட்டு சொன்னார். சேருங்க, இது போவோம், பழி போவோம், பாவம் போவோம், இவ்வுலகத்துலேயும் நல்லா வாழலாம், போகிற இடத்துக்கு நல்லா இருக்கலாம், இவ்வளவு சொல்லினா வந்தார். போலன்னா அடையாதவர் என்றும் அமர் உலகம் அடையாரே. நீ அவர்கிட்ட அடையலைன்னா அமர் உலகம் என்றால் இங்கே அமரர் உலகம் என்றால் தேவலோகம். அமரர் உலகம் இல்லை, அமர் உலகம், நிலையாக இருக்கக்கூடிய உலகம். எங்கன்னாக்கா சாலோகம். அந்த பெருமானுடைய திருவடியை என்னைக்குமே அடைய முடியாது. ஆக சிவபெருமானை வழிபடாதவர்கள் இறைவனுடைய அவருடைய திருவடியினாலே இருக்கின்ற அவருடைய உலகமாக இருக்கின்ற கையிலேயே சென்று அடைய மாட்டார்கள். பெருமான் இருக்கிற உலகத்தில் போய் அடையவே முடியாது என்பது தான். அப்படி இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். இல்லை ஒன்றும் இல்லை, அதாவது இது அவருடைய அணுகுமுறைன்னு பேர். எல்லா இடத்துலையும் வரும், பல இடங்களில் சொல்லுவார், பல இடங்கள்லையும் இது சொல்லினே வருவார். அப்போ தான் போனோம், ஏன்னா மணி ஆகிப்போச்சு, சீக்கிரம் முடிக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, போகலன்னா அவ்வளோதான். சரி, ஆனால் சில பேருக்கு இப்படி சொன்னால் புரியும், சில பேருக்கு அப்படி சொன்னால் புரியும். நெகட்டிவ் அப்புறம் சில பேர் புரியும், சார் போகலன்னா இது வந்துருமா அது வந்துருமான்னாக்கா, ஐயோ போவோம் அந்த கோயிலுக்கு நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டியா, அதை போய் செய்யலன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னுவாங்க. உடனே உடனே கண்ணை குத்திடுவோம் நான் குழந்தைக்கு. நம்ம அதனால இப்படி சொன்னாங்க, அது பயப்படும், கண்ணை குத்திடும் சொல்ல. அப்போ அதுக்கு பயப்படுது இல்லையா? அது மாதிரி உயிர்களில் பல விதமாக இருக்குது. நமக்கு பக்குவப்பட்டவனால இப்படியே சொல்லாமன்னு தோணுது. இப்படி சொன்னால் தான் புரியுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால் அடையாதவர் என்றும் அமர் உலகம் அடையாது. என்ன அப்ரோச் பாருங்கள், அவருடைய தன்மை. சாதாரணமாக பேசுகிற மாதிரியே தான் அவருடைய செய்திகள் இருக்கிறது. திருமுறை அப்படி படிக்கிறாங்க. நிழலார் வயல் கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்த்தானத்து அழலானவன் அனலங்கையில் ஏந்தி அழகாய கழலானடி நாளும் கழலாதே. என்ன இருக்குது? விடலின்றி தொழுவாரவர் நாளும் தொழலார். சரி, தொழுவார் இருக்குங்க, தொழுவாரவர் இல்லை இல்லையா? சரி, தொழலார். நான் சரி தொழுவார் அவர் நான் எழுதிட்டேன், நான் அர்த்தத்துக்கு மாதிரி எழுதிட்டேன். தொழலார் அவர் நாளும் தூயர் இன்றி தொழுவாரே. இப்போ இங்கே பார்க்கலாம் என்ன அர்த்தம் கொடுத்துறாரு. சரி, தொழலார் அவர் தொழுகின்றவர் தன்மை உடையவர்கள். இப்போ சொல்லிக்கினே ஒரு பார்த்தீங்களா, வணங்குன்னாரு, பெருமானை ஏத்துன்னு சொன்னார். முதல்ல பேர் சொல்லுன்னு கூப்பிட்டாரு, ஈஸியாக சொல்லிடலான்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா அவனை ஏற்றுங்கன்னாரு, பெருமானுடைய புகழை சொல்லுங்கன்னாரு. பெருமானுடைய புகழ் என்னன்னா, நானும் இந்த பாட்டு மொத்தத்துலேயும் இந்த பதிகம் முழுவதுலேயும் 2வது அடியில் முதல் அடியெலாம் சொல்லியிருக்கேன். பெருவெல்லாம் பெருமான் புகழ் தான் சொல்லிகிட்டே வந்தவர். இப்போ சொல்லி நான் சொல்லலைன்னா அவ்வளோதான், சொல்லாதவங்க என்றைக்குமே போக மாட்டேன்னு அது சொல்லிவிட்டு, சரி இப்போ சும்மா சொன்னால் போதுமா இல்லாதன்னு இப்போ 2 வரியில் கொடுக்குறாரு பாருங்க. கழலான் அடி, அந்த பெருமானுடைய தன்மை சொல்றாரு. அவன் கழலான் அடி நாளும் கழலாதே விடலின்றி என்றால், ஒவ்வொரு நாளும் பெருமானுடைய திருவடியை போற்றுவதை விடாமல் கைப்பிடிக்க வேண்டும். என்னது? நாளும் தொழுங்கள். நிறைய பதிகங்கள் அங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் தவறாத பெருமானை வணங்குங்கள் என்பதற்கு நிறைய பதிகளை சொல்லியிருக்கிறாங்க. பெருமானை ஒரு நாள் தவறாமல் சொல்லுங்கள். நான் நாள் தவறாமல் சொல்கிறேன், நம்ம அடியார்களே சொல்லிடுறாங்க. அது ஆலயத்தை தான் சொல்லலாம். கடலான் அடிங்க பெருமானுடைய ஆளை கழலாதே விடல் இன்றி என்றால், ஒரு நாள் கூட பெருமானுடைய திருவடியை புகழாமல் இருக்காது. அதாவது என்ன சொல்ற, பாலனாய் ஒழிந்த நாளும் சொல்லுவோம், திருவடியை வணங்காது இருந்த நாள்லாம் இல்லாம செத்த நாள்னு சொல்லுவார் ஒரு இடத்துல நாவுக்கிறது.
அதனால பேசாத நாளெல்லாம் பிறவா இந்த அந்த கருத்தான். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே தான் இந்த வரிக்கு பாருங்க. நாளும் கழலாதே என்றால் பெருமானுடைய திருவடியை பற்றி பேசாமல், கழறுதல் பேசாமல், விடலின்றி ஒரு நாள் கூட பேசாத விடாதீங்க. அப்படி விடாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணின்னு வராரா? எப்படி கும்பிடணும்னது பேர சொல்லி அப்படியே சொல்லி வந்து குழலின்றி தொழுவார். யார் தொழலாரவர், யார் தொழுது கொண்டே இருக்கிறார்களோ. இந்த தொழுவார் என்பதுக்கு தொழுவாருக்கும் தொழலாருக்கும் தொழலார் தான் கரெக்டு, தொழுவார் தப்பு. தொழுவார் என்றால் எதிர்காலத்தை நோக்கி சொல்லுது, தொழலார் என்றால் நிகழ்காலத்தையும் சேர்ந்து வருது. அப்போ தொழலுக்கு சொல்லிடுறீங்க, ஆரவர்னா பொருள் சொல்லுவீங்க. இல்லை தொழலார்னு ஒன்றா வச்சுக்கலாம். இந்த தொழுவார் என்றால் ஒரே காலத்தை தான் குறிக்குது, 3 காலங்களில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்குது இல்லையா. இங்கே தொழலார் என்றால் தொழுகின்ற தன்மையை உடையவர், நிகழ்காலத்தை சொன்னார். எந்த விஷயத்தையும் நிகழ்காலத்தை சொன்னாங்க 3 காலத்துக்கு பொருத்தமாக வரும் என்பது நம்முடைய இலக்கணத்தில் உண்டு. அதனால தான் தொழலார் தான் சிறப்பு, தொழுது கொண்டே இருப்பவர்கள். ஏன்னா நாளும் தொழுன்றார். நாளும் தொழ வேண்டும் என்று சொன்னால் இது வரைக்கும் தொழாத இருந்துட்டா கூட பரவாயில்ல, இனிமேல் இன்னைக்கு தொழு, நாளைக்கும் தொழு. அதனால தான் தொழலார் என்று தொழுகின்ற தன்மையுடையவர், தொழுகின்ற தன்மையுடையவராக இருப்பவர்கள் தொழலார். அவர் என்ன பண்ணுவாங்களாம், நாளும் துயர் இன்றி தொழுவாரே. அவர்கள் தொழவதற்கு விரும்பினால், எவர் தொழ வேண்டும் தன்மை உடையராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட பாருங்க, பெருமானை தொழ வேண்டும் என்றால் கூட தொழுவதற்கு பெருமான் வாய்ப்பு கொடுப்பார். யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பெறுவார் பெருமானே, நாளும் துயரின்றி தொழுவாரே. யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான துயரம் இல்லாமல், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இல்லையா, அவன்தால் வணங்குவதை கூட என்ன பண்ணணும், பெருமான் திருவிழா. ஆக இந்த தொழுகின்ற தன்மையை முழுமையாக கிடைப்பதற்காக, முழுமையாக பெறுவதற்காக பெருமான் நம்ம தன்மை கொடுப்பார் என்று திருவடியை நாள்தோறும் தொழும் இயல்பினை உடையவர்கள், எந்நாளும் துயரின்றி மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள், அத்தகைய அடியார்கள் ஏனையோரால் தொழப்படுவார்கள். இப்போ இந்த தொழுதா இன்னும் ஒரு லாபம்னா இருப்பார். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாதிரி பெருமை கொடுக்குறா பாருங்க. நீ சொர்க்கத்துக்கு போவ, பெருமாளுடைய திருவடிக்கு போவ, அங்கே போவ, கைலாயம் போவ, திருவடி கிடைக்கும், துயர் இல்லாமல் இருப்பேனா உன்னை தொழுவாருங்கய்யா. எவர் ஒருவர் பெருமானை நாளும் தொழுது கொண்டு இருக்கிறார்களோ அவரை யார் தொழுவார்களாம், அடுத்த அடியார்களாக இருக்கும். அது போல தொழுகிற தன்மையுடையவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். ஆகையினால் மற்றவர்கள் தொழத்தடுகின்ற தன்மையை அடைவாய். அப்போ உனக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாரு, அடியார் என்கின்ற ஒரு பட்டம் கிடைக்கும். அடியாருன்னாக்கா அதான் அடியார்களால் தொழப்படுகின்ற ஒரு தன்மையும் அடைய முடியும் என்கிற. சார் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினே வர பாருங்க. 7 பாட்டு வாய்ப்புச்சு, 8வது அடியார் மாட்டு இனிமையை தோற்றுவித்து அகத்தின் அழகை பெருக்கி அருள் தரும் சிறப்புடையவர்கள் சிவனடி என்பதனை அழகாய கழலான் என்பது உணர்த்தியது. இந்த அழகாய கழலான் என்பதற்கு அடியார்களுக்கும் கழல் என்ன பண்ணுமா, அழகாகுமா. யாருக்கு அழகு செய்வான், அடியார்களுக்கு அழகு. அடியார்களுக்கு அழகு என்றால் தொழுதல், பிறரால் தொழப்படுதல். அடியாருக்கு 2 விஷயம் இருக்குது. அழகாய கழல் என்றால் அழகு என்றால் தொழுதல், அவரும் தொழுவாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்களால் தொழப்படுவோம். அதைத்தான் சொன்னார், அடியார் நடுவுள் இருக்கும் அருள். அங்கே அடியார் கூட நடுவில் இருக்கிற ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அங்கே தொழப்படுகின்ற தன்மையை கொடுப்பான். எவ்வளோ சுருக்கமாக சொல்லி பாருங்க. அறையார் கடல் இலங்கை கீரை அணிசேர் கையிலாயம் இறையார முன் எடுத்தான் இரு வது தோல் ஈர ஊன்றி. அறையார் கடல் இலங்கைக்கு இறை, அது சொல்ல வேண்டியதில்லை. அறை என்றால் ஓசை உடையவனாக இருக்கின்ற, ஓசை உடைய கடலை உடையதாக ஓசை உடைய அலை உடையதாக இருக்கின்ற, கடலுக்கு அரசனாக இருக்கின்ற, இலங்கைக்கு கடல் சார்ந்த இலங்கைக்கு அரசனாக இருக்கின்ற, இறைவனாக இருக்கின்ற அரசனை அவனுக்கு அணிசேர் கடலாம். இப்போ அவன் இருந்தது ஊருனாக்கா அறையார் கடல் இலங்கை, அவர் ஒரு ராஜா. அறையார் கடல் ஓசையே இருக்கின்ற, ஓசை என்னாக்கா ஆரவாரம் உடையது. எவ்வளோ பாரு, ஓசை என்று ஆரவாரம், ஆரவாரத்தை உடையதாக இருக்கின்ற, கடலால் சூழப்பட்டதாக இருக்கின்ற இலங்கைக்கு அரசனாக இருக்கிறவன் இவன். கம்நாட்டி என்ன பண்ணா, இந்த வெற்று ஆரவாரம் இருக்கின்ற, ஓசை உடையதாக இருக்கின்ற, கடல் நடுவிலே இருக்கின்ற ஊருக்கு தலைவராக இருக்கின்ற இவன் அணிசேர் கைலாயத்தை எட்டானான். அணி என்றால் பெருமை,
புகழ், அழகு, எவ்வளோ ஒன்றாலும் பொருள் சொல்லலாம். அப்படிப்பட்ட கைலாயத்தை எடுக்க வந்தானான். இவன் இருக்கிற இடத்தையும் எவ்வளோ சொன்னார். வெற்று ஓசை கொடுக்குற ஆள், அவன் ஊர் கடல் இருக்கிற ஆள். இங்கே வந்து கைலாயத்தை எடுத்தான். இறையாரமுன் எடுத்தான் என்றது அவன் பெருமானுடைய இறையாரை என்றால் அவனுடைய மணிக்கட்டு பொருந்த எடுத்தானான். இறையாரை என்றால் அவனுடைய கையோடு சேர்ந்து எடுத்தான். இறை என்பதுக்கு மணிக்கட்டுன்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. மணிக்கட்டு தான் கொடுத்துருக்காரு. இறையாரை என்றால் மணிக்கட்டு பொருந்த எடுத்தான். அப்படிப்பட்ட அவன் அவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த எடுத்துட்டு இறையாரமுன் எடுத்தான் 20 தோள் இறை ஊட்டி. 10 தலை எடுக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணுறா, 20 தோளன்னு சொல்லிட்டார். 20 தோள்களும் இறை என்றால் இற்று ஒழிமை, இருதல் என்றால் இருதல்னா அதாவது பிரிதல், அந்த இடத்த விட்டே பிரிதல், இருதல், இற்று ஒடித்தல். போன முறை ஒடித்தல்னே வந்து போன பதிகத்தில். அப்படிப்பட்ட இறைவன் அவன் எங்கே இருக்கிறான்னாக்கா, நிறையார் புனல் என்றால் நிறைந்த ஒலியை உடையதாக இருக்கின்ற, ஒலியை உடையதாக இருக்கிறது, ஆர்ப்பரித்து ஒலி பொருந்தியதாக இருக்கின்ற, நிறைந்த நீரை உடையதாக இருக்கின்ற நெய்த்தானவன் நிகழ் சேவடி பரவ. அந்த பெருமானுடைய திருவடியை பரவினால், பரவுன்னு சொன்னார். பரவுபவர்களை உலகத்தில் ஏற்படலாம், அடியார்கள் பரவுவார்னு சொன்னார். அடியார்களால் போற்றப்படுவார்னு சொன்னார். இங்கே நிகழ் சேவடி பரவ கரையார் கதிர் வாழ் ஈந்தவன். அப்படிப்பட்ட பெருமாண்டி ஒரு உதாரண கதை சொல்கிறார். பசங்க சொன்னான், நீ கும்பிடுன்னு சொன்னேன், அதெல்லாம் கொடுப்பாரு, ஒரு பாராட்டு கிடைக்கும், எல்லாரும் போட்டுருவாங்க, அடியார்கிட்ட போயிடலாம், அடியார் உன்னை வணங்குவாங்க எல்லாரும், அவனை நீ வணங்கினாக்கா உன்னை எல்லாரும் வணங்குவான்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஒருத்தன் என்ன பண்ணா, கொழுப்பு பிடிச்சி அவனும் ஒரு ராஜா தான், இலங்கைக்கு ராசனாக இருந்தான். 10 தலை 20 தோல் இருக்கிறவன் போச்சு சாமி மலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு மணிக்கட்டு ஒடியும்படியாக நேராக வந்து எடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டாரான், 20 தலையும் எடுத்துட்டாரு. ஆனால் கூட அப்படி இருக்கிறவங்க கூட சாமி மலையை எடுத்தானா, அவனை ஒடிச்சிட்டாரா. அவன் என்ன பண்ணானா, அவன் பெருமானுடைய திருவடியை வணங்கினான். பெருமானுடைய திருவடியை வணங்கிறதுனால அவனுக்கு என்ன பண்ணாரு, அவனுக்கு வாழ்நாளும் கொடுத்தாரு. ஐயோ, அவன் தப்பு செஞ்சானே, அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? இப்போ தெரியுதா, தப்பு செஞ்சவனுக்கே கொடுத்தவர் நம்ம கூட்டினாங்க வணங்கினா கொடுப்பார் இல்லையா. எவ்வளோ அருமையாக ஒரு கதையை சொல்லி நம்ம போயிடுறப்ப, இந்த ஆற்றுப்படுத்துவதற்காக சொல்கிற கதைகள் இதெல்லாம், புராண கதைகள் தான். இந்த இதையை சொல்லி இப்படி தான் புரிஞ்சுக்கிறோன்றதுக்காக நான் இப்படி அந்த கதை மாதிரி சொல்லிட்டு நான். இப்படிப்பட்ட தன்மையுடையவர் பெருமாள் என்றால் இரக்கமே தன்மையாக உடையவர். தவறு செஞ்சாக தவறை நினைக்கவே மாட்டார். தவறை நினைக்க மாட்டார். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன், சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக நலம் கொடுப்பார். அப்படிப்பட்ட பெருமான் அவன் சலமே கிடையாது என்றால் வேறுபாடு கருதாதவன். யார் வணங்கினாலும் உடனே அவர் மகிழ்ந்துருவார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலை. அப்படிப்பட்ட பெருமான் சொல்றாரு. ஆகையில தலைமை மாண்பு உடையவன் சொல்ற. அடுத்தது 8வது பாட்டிலே இன்னும் நிறைய இருக்குது. சரி, நிகழ்சேவடின்னு ஒன்று சொன்னார். இந்த பாட்டில் வருது. நிகழ்சேவடி என்றால் பெருமானுடைய திருவடி உயிர்களை பக்குவப்படுத்தி தன்னுடைய கைலைக்கு அழைச்சி போகிறதுக்கு உண்டான பக்குவப்படுத்துதான். அவருடைய திருவடி யார் மேலே பட்டாலும் கொடூரமானவனாக இருந்தாலும் கூட தன்மையுடையதாக இருக்கிறதுனால இந்த நிகழ்சேவடின்னு கொடுத்தார். ஏன்னா இராவணன் தவறாக வந்து எடுத்தான். அவன் தலையை என்ன பண்ண, அவன் மேலே திருவடி பட்டுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், திருந்திட்டான். ஆக உயிரை பக்குவப்படுத்துகின்ற தன்மையுடையதுனால அதான் நிகழ்சேவடின்னு ஒரு தொடர் இருக்குது. ஒவ்வொரு தொடர்லையும் ரொம்ப டீப்பாக இருக்குதுங்க சில விஷயங்கள். இன்னும் நமக்கு கொஞ்சம் தான் எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள். அவங்க பயந்துன்னு எழுதுகிறாங்க. இது வரைக்கும் அவங்க படிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னும் நிறைய செய்திகளை கொடுத்துருக்காங்க. அப்படி கோலம் மூடி நெடுமாலோடு கொய்தாமரையானும் சீலம் அறிவரிதாய் ஒளி திகழ்வாய நெய்த்தானம் காலம் பெற மலரீரவை தூதி தொழுதேத்தும் ஞானம் புகழ் அடியார் உடல் ஒரு நோய் நலியாவே. உடல் உரு நோய் என்பதுக்கு இங்கன்னா உடலுக்கு வர நோய் புதிரணும். என்ன மாதிரி இருக்கணும்லாம் உடம்பு முடியாது இருக்குது உடல் உரு நோய். இந்த உடல் உரு நோய் என்பது நான் இது வரைக்கும் பெருமானை பற்றி சொல்லும் போது பிறவி பிணி தாயா தீர்க்கணும், அதுக்கு தாயா பெருமான்கிட்ட போனோம். மீதிக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனால் போடுவான், சித்த வைத்தியத்தில் போய் எங்கே போனாலும் போடும். ஆனால் உடல் உரு நோய் என்றால் மீண்டும் ஒரு உடலிலே புகுகின்ற நோய். பிறவி சரியா போச்சா? உடல் உரு நோய் என்பது உலகியல். உலகத்திலே இந்த உடலுக்கு வர நோயெல்லாம் தீர்ப்பான், அதுவும் தீர்ப்பான்.
எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய பெருமான் தான். இம்மையே எல்லாத்தையும் கொடுப்பாரு, இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாம் கொடுப்பாரு. அம்மையே சிவலோகத்தையும் கொடுத்துருப்பார். ஆகையினால எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் இங்கே குறிப்பு பாருன்னாக்கா, உடல் உருநோய் என்பது 2 விதமாக பொருள் கொள்ளலாம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற நோய். ஆனால் உண்மையாக பெருமானுடைய திருவடி எதை கொடுக்கும் என்றால், உடலிலே உறுதல் என்றால் மீண்டும் ஒரு உடலிலே கருவிலே உருவாகாமல் இருக்கின்ற, கருவிலே புகுதாமல் இருக்கின்ற கருவிடை எய்தார் நரகிடை பயிலார் காமனை கனவிலும் மதியார்னு சொல்லுவார். அப்படி இதில் வைஷ்ணவ புராணத்தில் வருது, கருவிடை எய்தார் நரகில் பயிலார் என்பது திருவடி அந்த ராமனை வணங்குவர்களுக்கு வருவான்னு சொல்லிட்டு வரும். ஆக கருவிலே போகாமல் இருக்கிறது. உடல் உரு நோய் என்றால் மீண்டும் உடலே போகின்ற நோயிலிருந்து வரும். அந்த நோய் என்கின்றது நலிதல் செய்கின்ற நோய். உடலில் பூந்து பிறை வந்துட்டாக்கா உடனே புண்ணியம் பாவம் வந்துடும், நன்மை தீமை வரும், சொர்க்க நரகம் வரும், நல்வினை தீவினை வரும். அப்புறம் திருப்பின்னு பெரிய வரலாறு முறையும் ஆரம்பிச்சுனே போக வேண்டியதான். அந்த நோய் இல்லாமல் இருக்கிற தன்மை இருக்கின்றது என்று ஒரு நல்ல விஷயம். அது பிணி தீர்த்தல் என்கின்ற செய்தி. வழிபாட்டின் பயன் பிறவி பிணி தீர்த்தல் என்கின்ற செய்தி இங்கே சொல்லியிருக்காரு. மத்தம் மாலி சித்தத்து ஈரை மதியில் அவர் சமணர் புத்தர் அவர் சொன்ன மொழி, சொன்னம் மொழி நிறுது, சொன்னம் மொழி பொருளாய் நீன ஏன் மின். அவங்க யாருன்னா மத்தம் மலி சித்தத்து. மத்தம் என்றால் மதம், மத்தம் என்றால் மதம். அதை புத்தி கெட்டு போகிறதுக்கும் மதம். இது போன முறை வரும்போது மத்தம் என்றால் புத்தியை மயங்க செய்கிற தன்மை என்று சொன்னார் அது ஊமத்தம் பூவுக்கு. அதனால் மத்தம் மதம், மத்தம் என்றால் மதம். இறை மதி இல்லாதவன், கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவன். எப்படி திட்டுறாரு பார்த்தீங்களா? இறை மதி இல்லாத, மதி இறை என்றால் சிறிதளவு கூட மதி இல்லாதவராக இருக்கின்றவர் சமணர்கள். சமணருக்கு அந்த அடைமை கொடுத்தாரு. புத்தர் அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களும் சொன்ன மொழி, அவர் என்னன்னா சொல்லி காட்டட்டும், அவங்க பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பொருளாய் நீன ஏன் மின். அவங்கள சொல்லாதன்னு போய் கேட்காதீங்க. எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அவன் சொல்லினா தான் இருப்பான், தவறாக இருந்தெல்லாம் சொல்லுவான், தேவையில்லாதான் சொல்லுவான், கண்ணா முன்னான்னு தான் வரும். 150 சேனலு, 150 சேனல்லையும் அரை மணி நேரத்துக்கு ஒரு சீரியல், அரை மணி நேரம் இருக்கிற சீரியலில் 15 நிமிஷம் விளம்பரம் சொல்லினே இருக்கிறான். அவன் சொல்கிறது அத்தனையும் வாங்கிட்டு முடியுமா? எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? நான் தான் குறிப்பாக சொல்லிட்டே எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நான் கூட சில நேரத்தில் திட்டுவோம், பாவங்க இப்படி கெடுக்கிறாங்களே நாட்டில்ன்ட்டு. என் தங்கை சொல்லுவாள், நீ ஏன் அதெல்லாம் நீயே பார்த்துட்டு தானே, நீ கரண்ட் செலவு வச்சுக்கிற, நீ டிவி வாங்கி வச்சுக்கின்னு பார்த்துக்கிற, கண்டுக்காது விட்டுடு. அதான் நம்ம செய்ய முடியும். நம்ம போய் ஊரை திட்ட முடியுமா? நான் அதான் இங்கே ஞான சமுதாயம் அழகாக சொல்கிறார் பாருங்க. அவங்க பாட்டு எதோ சொல்லின்னு இருப்பாங்கப்பா. அவங்க ஒரே அர்த்தமில்லாத உரை, அவங்க புத்தி சரியில்லாதவங்க, தேவையில்லாத விஷயத்தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க உரைய பொருளாகவே கொள்ளாத, இக்னோர், புரியுற மாதிரி சொன்னால் இக்னோர், அதை கவலைப்படாது விட்டுடுங்க. நினையேன் மின், அதை நினைக்காதீங்க. இன்னும் எதைய நினைக்கணும் அதை விட்டுட்டான்னா, நித்தம் பயில் நிமலன் ஊரை நெய்த்தானமதேத்தும். பெருமான் நிதமும், அதாவது தினமுமே இருக்கின்ற பெருமான், நாள்தோறும் அங்கே இருக்கிற பெருமான், நிலையாக வீற்றிருக்கிற பெருமான். அப்படிப்பட்டவன் நிமலன் என்றால் மலம் இல்லாதவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய நெய்த்தான். இவர்கள்லாம் புத்தியே இல்லாதவங்க, இவர் மலமே இல்லாதவர். என்ன அருமையாக சொல்கிறார். புத்தி இல்லாதவங்க பேச்செல்லாம் கேட்காதியா? இவர் மலம் இல்லாதவர். அவர் மட்டும் மலம் இல்லாத மட்டுமில்லை, மலத்தை நீக்குபவர். அப்படிப்பட்டவர். அவரை நெய்த்தானமதையே யார் வழியேற்று பயன்பாடு செய்கிறார்களோ சித்தம் உடைய அடியார். அடியார் எப்படி இருக்கணும்ன்றது, பெருமானை ஏற்றுகின்ற சித்தத்தை உடையவர்கள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும், அதான் சித்தத்தை சிவன்பால வைக்கின்ற சித்தம், நெய்த்தானத்தை ஏற்றுகின்ற சித்தம் உடைய அடியார். அவர் உடல் சேரு நோய் அடையாவே. அவருடைய உடலிலே சென்று மீண்டும் பிறவி இருக்கின்ற நீரை சிறிது கூட அந்த அடியார்களுக்கு அடையாது. கொஞ்சம் கூட வராது. போன பாட்டில் பிறவி வராதுன்னாரு, நிச்சயமாக கொஞ்சம் கூட வராதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. 11வது பாடல். நலமல்கிய புனல் காழியுள் தமிழ்ஞான சம்பந்தன் நிலமல்கிய புகழால் மிகு நெய்த்தானை நிகரில். ஆக மட்டத்தில் 2 ஊரையும் பொறுமையாக சொல்கிறாரு. முதல் வரி இவருடைய சீர்காழி பற்றி சொல்கிறார்.
நலம் நலத்தை பெருமையாக வழங்குகின்ற நீரை உடையதாக இருக்கின்ற சீர்காழியிலே இருந்தவராக இருக்கின்ற தமிழ்ஞான சம்பந்தன் என்று பிற்காலத்திலே போற்றப்படுகின்ற இவரே சொல்றார். தமிழ்ஞான சம்பந்தன் என்று வழங்கப்படுவதாக இருக்கின்றது. இவர் சொல்கிற போதே அப்போவே வழங்கினார்களோ இல்லையோ தெரியல. இப்போ நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா தமிழ்ஞான சம்பந்தன். தமிழ்ஞான சம்பந்தன் நிலமல் ஈய புகழால் மிகு நலம் மல்கிய போன வரி. அப்போ நிலம் மல்கிய என்றால் பூமியில், நிலம் என்றால் பூமி, பூமியிலே சிறந்த புகழை உடையவதாக இருக்கின்ற நெய்த்தானத்திலே இருக்கின்ற பெருமானை நிகரில் பல மல்கிய பல விஷயங்களை நிகரில்லாத விஷயங்களை சொல்லியிருக்கிறான். இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துக்கிறோம். நம்ம பார்த்ததில் சில நிகரில் விஷயங்கள் இருந்தது இல்லையா? அதே மாதிரி நிகரில் விஷயங்கள் பல மல்கிய பத்தும். இந்த பாடல்களில் பல விஷயங்கள் இருக்கிறது. எந்த விஷயங்கள் இருக்குன்னா நிகரில்லாத விஷயங்கள் இருக்கிறது. அதுன்னு நான் சார் இது இப்போ நம்ம பார்த்தோம். நம்மனா நிகரில்லாத செய்திகளை பார்த்தோம்னா சிலதெல்லாம் பார்த்துருக்குறோம். வணங்கணும், பிறவி இல்லாமல் போவோம். என்ன இவர் சொல்கிறாரு, இந்த நிகரில் சிலன்னு ஏன் சொன்னார் சொல்கிற போது இங்கே சொல்கிறாரு, பல மல்கிய பாடல், பல நிறைந்திருக்கிற பாடல். என்னெல்லாம் முதல்னாக்கா, முதல் 4 பாடல்களிலே நெய்த்தானம் என்று சொல்லுங்கள். முதல்ல நெய்த்தானம் சொல்லுங்கள்னாரு. உங்களை நடலை அடையாது. அப்புறம் அடுத்தது அமருலகுக்கு அடையலாம், துயரின்றி தொழலாம். துயரின்றி தொழலாம், துயரின்றி தொழ அவனை வணங்குவதற்கும் அவன் அருள் வேணும். துயரின்றி தொழலாம். நோய் நலியாது, நோய் அடியாது. நோய் நலியாது என்பது வேற, நோய் அடையா என்பது வேற. நோய் வந்து துன்பத்தை தராது, நோய் அடையா என்றால் வரவே வராது. இவ்வளவு கடல் ஏத்துதல் கதி, உனக்கு எதுதான் சிறந்த கதி என்றார். இவ்வளவு பல விஷயங்களை, நல்ல செய்திகளை, பல மல்கிய பாடல் இவை 10. ஒரு அந்த என்ன அருமையாக கடைசியில் சொல்லி, பல மல்கிய பாடல் இவை 10ம் இருந்தால் நமக்கு எல்லா நன்மையும் எய்தலாம் என்று சொல்ல. அதனால்தான் சில மல்கியன்னு சொன்னார். அதுலேயே சிலத்தான் இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் ஞான சம்பந்தம் சொன்னது பல இருக்குது, ஒரு பிட்டு தான் இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு போட்டு கொடுத்துட்டா ட்ரைலர். எந்த மாதிரி ஞான சம்பந்தரை இந்த மாதிரியான ஒரு தன்மையில் படிக்கணுன்ற போது நானே இவ்வளோ அளவு ஓடி போகணும்னு நான் நினைக்கல. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆர்வத்தினால சில செய்திகள் நான் சொல்லிகிட்டே வந்துட்டேன். கொஞ்சம் காலதாமமாக இருந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் அடுத்த வாய்ப்பு இருக்கிற பொழுது வரலாம் என்கின்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.